Morning, ma'am. Okay. So we'll start with INM. Wherever we finished INM. அது வரைக்கும் எந்த டவுட்டும் இல்லை இல்ல என்ன பண்ணோம் ஐஎன்எம் லாஸ்ட் கிளாஸ்ல இதுதான் ஐஎன்எம்னு இன்ட்ரடியூஸ் பண்ணமா எங்க உங்க ஃப்ரெண்டு அந்த கிளாஸ்க்கு போயிருக்காங்க ஓகே டன் ஸோ டுடே வில் கெட் இன் டு ஐஎன்எம் ஆக்சுவலி வந்து நம்ம எங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணோம் 1498 1664 யூரோப்பியன் இன்வேஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணும் கரெக்டுங்களா அங்கிருந்து வில் கெட் இன் டு ஐஎன்எம் டுடே ஓகே ஸோ before we get into INM, I think in the map is something that all of you all know. Correct? வேர்ல்டு மேப் உங்களுக்கு தெரியல கிளியர் ஆனா மொபைல் ஓபன் பண்ணிக்கோங்க அவ்வளவுதான் Okay. கொஞ்சம் கிளம்சியா தான் இருக்கு யூ கேன் செக் இன் யுவர் மொபைல்ஸ் ஆல்சோ ஜஸ்ட் ஃபார் an ஐடியா வேர் இஸ் இந்தியா இது வரைக்கும் எல்லாத்துக்கும் ஓகே தானே ஓகே திஸ் இஸ் இந்தியா திஸ் இஸ் ரஷ்யா வேர் இஸ் விச் பார்ட் இஸ் யூரோப் எஸ் இருக்கா அப்ப எங்கிருந்து வரணும் இப்ப இவங்க வந்த கண்ட்ரிஸ் எல்லாம் என்ன நமக்கு தெரிஞ்சு பிரிட்டிஷ் டச் போர்ச்சுகீஸ் டென்மார்க் டேன்ஸ் ஓகே அந்த மாதிரி கண்ட்ரிஸ் எல்லாம் வரணும் பிரெஞ்சு பிரான்ஸ் பாரிஸ் ஸ்பெயின் போர்ச்சுகல் பிரான்ஸ் இட்டலி எஸ் கேன் யூ ஃபைண்ட் தீஸ் கண்ட்ரிஸ் ஹியர் ஸோ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் போர்ச்சுகல் தான் ஃபர்ஸ்ட் வந்தாங்க போர்ச்சுகல் ஓகே உங்களுக்கு தெரியலன்னா மொபைல்ல பாத்துக்கோங்க தெரிஞ்சா ஓகே தெரியலனாலும் சந்தோஷம் ஸோ போர்ச்சுகல் இஸ் ஹியர் இங்கிருந்து தான் அவங்க இங்க வரணும் வேற வழி இல்லை ஸோ தே ஹேட் டூ ஆப்ஷன்ஸ் ஆல்வேஸ் ஒன்னு இப்படி மெடிட்டரேனியன் கடல் வழியா வந்துடலாம் கரெக்டா அதர்வைஸ் தானே ரெண்டு வழி யூரோப்ல இருந்து இந்தியா வரைக்கு ரெண்டே ஆப்ஷன் தான் ஒன்னு இஸ் டு கம் த்ரூ மெடிட்டரேனியன் சி கிராசிங் கிரீஸ் அரேபியன் கண்ட்ரீஸ் ரெட் சி வழியா அரேபியன் சி வந்து தே கேன் ரீச் இந்தியா இல்லைன்னா தே கேன் கம் த்ரூ அட்லாண்டிக் ஓஷன் த்ரூ ஆப்பிரிக்கா மடகாஸ்கர் அரேபியன் சி ஓகே அது இல்லைன்னா ஆப்ஷன் டு கோ லைக் திஸ் ரஷ்யா போந்து ஆனா அந்த காலத்துல வந்து சி ரூட் வாஸ் ஒன்லி ப்ரிஃபர்ட் கரெக்டுங்களா ஸோ இருக்கிற கடல் வழியில இது ரெண்டு தான் ஆப்ஷன் இது ரெண்டு தான் யூஸ் பண்ணியிருக்கணும் பட் ஏன் மெடிட்டரேனியன் சி ரூட் யூஸ் பண்ணலைங்கிறக்கும் காரணம் இருக்கு ஏன் சவுத் ஆப்பிரிக்கன் வழியா த்ரூ கேப் ஆஃப் குட் ஹோப் இதுதான் நன்னம்பிக்கை முனை ஓகே இங்க தெரியுதா கேப் ஆஃப் குட் ஹோப் ஓகே நன்னம்பிக்கை முனை இது வழியா வந்தாங்கிறதும் எல்லாத்துக்குமே தெர் இஸ் அ ரீசன் ஸோ இதுதான் வி கோயிங் டு டீல் இன் யூரோப்பியன் இன்வேஷன் நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து 1498 இருந்து 1600 வரைக்கும் ஐரோப்பியர்களின் வருகைன்னு ஒரு டாபிக் எழுதியிருக்கோமா யூரோப்பியன் இன்வேஷன் ஐரோப்பால இருந்து வந்த மக்கள் அப்ப அந்த யூரோப்பியன் கான்டினென்ட்ல இருந்து போர்ச்சுகல் பிரான்ஸ் பிரிட்டன் யூகே எஸ் டென்மார்க் டச்சு நெதர்லாந்து டேன்ஸ் இவங்கெல்லாம் ஏன் வந்தாங்க எப்படி வந்தாங்க எதுக்கு வந்தாங்கங்கிறதா த டாபிக் ஸோ ப்ராக்டிக்கலா நமக்கு என்ன தெரியும்னா ஒன்று இப்படி வரணும் இல்லை இப்படி வரணும் கிளியரா யூ காட் அன் ஐடியா எத்தனை கான்டினென்ட் இருக்குங்க முதல்ல இந்தியால சாரி வேர்ல்டுல 7. என்ன எத்தனை சீஸ் இருக்கு தெரியாதா 5 ma'am. 5. 5 ஓகே இதெல்லாம் நீங்க இதெல்லாம் ஸ்கூல்லயே படிச்சிருப்பீங்கல்ல படிச்சிருப்பீங்க தானே கரெக்ட் தான் படிச்சிருக்கணும் சரி சொல்லுங்க காஸ்பியன் சி பக்கத்துல இருக்க கண்ட்ரி எது படிச்சிருக்கேன் எஸ் நீங்க அப்புறம் காஸ்பியன் சி பக்கத்துல இருக்க கண்ட்ரி கேட்டா முழிக்கிறீங்க ரெட் சி பக்கத்துல இருக்க கண்ட்ரிஸ் எது எது Egypt, Israel, Saudi Arabia, சவுதி அரேபியா மேப் வச்சிருந்தீங்கன்னா Saudi Arabia, இட்டலி பேசிக்கலி யூ ஷுட் நோ மெடிட்டரேனியன் சி பக்கத்துல என்னென்ன கண்ட்ரிஸ் இருக்கு என்னென்ன கான்டினென்ட்ஸ் இருக்கு பசிபிக் பக்கத்துல அட்லாண்டிக் பக்கத்துல காஸ்பியன் பக்கத்துல டெட் சி பக்கத்துல பால்டிக் சி வேற என்ன இந்தியா மேப் தான் இருக்கா வேற என்ன சி இதெல்லாம் கொஞ்சமாவது ஒரு கண்ட்ரிஸோட
ஐடியா வேணும். இட்ஸ் நாட் இம்பார்ட்டன்ட் டு பை ஹார்ட் ஆல் த கண்ட்ரீஸ். எல்லா நாடுகள்லாம் மனப்பாடம் பண்ண வேண்டாம். பட் ஒரு ரஃபா ஒரு ஐடியா வேணும். இந்த கண்ட்ரி பக்கத்துல இந்த சி இருக்கு, இந்த கண்ட்ரி பக்கத்துல இதெல்லாம் இருக்கு அப்படின்னு. அப்பதான் வந்து எங்காவது டிராவல் பண்ணாங்கன்னா ஹிஸ்டரி படிக்கும் போது ஓகே ஒரு அளவுக்கு நமக்கு தெரியாமே நமக்குள்ள கனெக்ட் ஆகும். ஓ இந்த கடல்ல இருந்து இப்படி போயிருப்பாங்க, அந்த இவங்க எதுவுமே தெரியாம ஸ்டார்ட் பண்ணும்போது எங்க இருந்து இவங்க வந்தாங்க, லெஃப்ட்ல இருந்து வந்தாங்களா ரைட்ல இருந்து வந்தாங்களான்னு கூட தெரியாது. ஸோ பேசிக்கா நம்ம ஸ்கூல்ல படிச்ச இந்த டயக்ராம் ஐ திங்க் எவ்ரிபடி வில் ரிமெம்பர். இதான அந்த பேசிக் ஸ்கூல் டயக்ராம். டயக்ராம் கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் வேர்ல்டு ஜியோகிராஃபி எடுக்கல. எஸ், கேன் யூ நேம் ஆல் திஸ்? இது இது North America, South America, South Africa, Africa, Europe, Europe, Asia, Asia, Australia, ஓகே. Antarctica. இந்த அளவுக்கு தெரிஞ்சாலே ஹிஸ்டரி புரிய ஆரம்பிச்சிடும். யூரோப்ல இருந்து இந்தியா வந்தாங்க ஏசியாக்கு. ஒண்ணு இப்படி வந்திருக்கணும், இல்ல இப்படி வந்திருக்கும். கிளியரா? யூரோப் டு ஏசியா. ஸோ இந்த கான்டினென்ட்ஸா தெரிஞ்சிருக்கணும். நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா. யாரும் ஒருத்தர் ஏதோ ஒரு கிளாஸ்ல சொன்னாங்க மேம், நார்த் ஆப்பிரிக்கா, சவுத் ஆப்பிரிக்கா இருக்கா? இருக்கு. என்ன இல்ல? நார்தன் பார்ட், சதர்ன் பார்ட். பட் இட்ஸ் அ கண்ட்ரி அஸ் நார்தன் ஆப்பிரிக்கா, சதர்ன் ஆப்பிரிக்கா. இந்தியாவோட நார்த் இந்தியா, சவுத் இந்தியா, பட் நாட் அஸ் அ கான்டினென்ட். ஸோ எல்லாமே வடக்கு தெற்குன்னு பிரிக்க முடியும். இப்போ இதுதான் கிளாஸ் ரூம்னா இது வடக்கு அது தெற்கு பகுதி அப்படின்னு நம்ம பிரிக்கலாம். அந்த மாதிரி பண்ணலாமே தவிர அஸ் அ கான்டினென்ட்ஸ் we only have நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, யூரோப், ஏஷியா, ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா அண்ட் அண்டார்டிகா. ஓகே. ஸோ யூரோப்ல இருந்து இந்தியா வந்தவங்களை தான் நம்ம படிக்க போறோம். டேக் டவுன் யூரோப்பியன் இன்வேஷன். ஐரோப்பியர்களின் வருகை, யூரோப்பியன் இன்வேஷன். ஃபர்ஸ்ட் ரைட் ஆன் why Europeans wanted to discover India. எதுக்காக ஐரோப்பியர்கள் இந்தியாவை கண்டுபிடிக்கணும்னு நினைச்சாங்க? why Europeans wanted to discover India. இந்தியால வளம் மிகுந்த பொருட்கள் எல்லாம் இருக்குது ட்ரேடிங் பண்றதுக்காக. ம் ஓகே. ஸோ டு மேக்ஸிமைஸ் தேர், ஓகே சரி எழுதுங்க, தெரிஞ்ச விஷயம் தான் எல்லாமே. டு மேக்ஸிமைஸ் தேர் ப்ராஃபிட், அவ்வளவுதான். ஸோ அவங்களோட லாபத்தை பல மடங்கு உயர்த்தறக்காக ஐரோப்பியர்கள் இந்தியாவில் அவங்க வர்த்தக மையங்கள் அமைக்கணும்னு நினைச்சாங்க. தே வாண்டட் டு செட் தேர் ட்ரேடிங் சென்டர்ஸ் இன் இந்தியா. இந்தியாவில் அவங்க வந்து இந்தியாவை ஆக்குப்பை பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் அவங்க மைண்ட் செட்டே கிடையாது. அவங்க ட்ரேடிங் சென்டர், வர்த்தக மையங்கள் அமைக்கணும்னு நினைச்சாங்க. எதுக்கு அமைக்கணும்னு நினைச்சாங்க? டு மேக்ஸிமைஸ் தேர் ப்ராஃபிட். ஓகே ஃபைன். அப்ப இதுக்கு முன்னாடி யூரோப்புக்கு இந்தியால இருந்து ப்ராடக்ட்ஸே போகலையானா போச்சு. த்ரூ நார்த் ஆப்பிரிக்கா அண்ட் மிடில் ஈஸ்ட் வழியா போச்சு. இதுக்கு முன்னா இப்போ திடீர்னு இங்க வந்து அவங்க வர்த்தக மையம் அமைக்கணும்னு சொல்ல முடியாதுல்ல. ஆல்ரெடி இங்க இருந்து போய் கம்மி லாபம் வந்துட்டு இருந்துச்சுன்னா அப்ப நம்மளே போய் ஆக்கிரமிச்சுட்டா நிறைய லாபம் வரும் தானே வருவாங்க. எஸ், சி வி பை சம் ட்ரெஸ்ஸஸ். அவங்க என்ன சொல்லுவாங்க, சூரத்ல இருந்து இந்த ட்ரெஸ் வருது, இந்த சாரி கம்ஸ் ஃப்ரம் காஞ்சிபுரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நமக்கு என்ன தோணும், காஞ்சிபுரத்துல நிறைய சாரி இருக்கு போல, அங்கிருந்து இங்க வந்து விற்கிறதுனால தான் அது விலை ஜாஸ்தி. நம்மளே நேரா போய் காஞ்சிபுரத்துல வாங்கினா தட் இஸ் ஹேப்பனிங் நோ. இப்ப அதுதானே அந்த வெட்டிங்கோட ட்ரெண்ட். கோ டு காஞ்சிபுரம் பை சாரீஸ், கோ டு சிறுமுகை, கோ டு சேலம்ல இளம்பிள்ளை. சிந்தாமணியூர், இளம்பிள்ளை. இளம்பிள்ளை. அப்ப இளம்பிள்ளை. ஏன் இப்போல்லாம் அங்க போறாங்க? முதல்ல எல்லாம் அங்க இருக்க சாரி இங்க வரும்போது கொஞ்சம் காஸ்ட்லி, அப்ப அங்கேயே போய் வாங்கலாம். அந்த கான்செப்ட் தான் இங்கேயும் செட் ஆகும். முதல்ல இருந்தே இந்தியால இருந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் போயிட்டு இருந்துச்சு யூரோப்புக்கு. பட் இட் ஆல்வேஸ் வென் த்ரூ நார்த் ஆப்பிரிக்கா அண்ட் மிடில் ஈஸ்ட். இப்போ மிடில் ஈஸ்ட் நார்த் ஆப்பிரிக்கா வெளியே போகும்போது நிறைய டோல் வருமா, டியூட்டிஸ் ஜாஸ்தி ஆகுமா, டோட்டலா அமௌண்ட் ஜாஸ்தி ஆகுமா. அப்ப அந்த சிச்சுவேஷனை தடுக்கிறக்காக தே வாண்டட் டு டைரக்ட்லி செயில் டு இந்தியா, அவ்வளவுதான். வை தே வாண்டட் டு கம் டு இந்தியானா ப்ராஃபிட்டுக்காக, அவங்க வந்து இங்க வர்த்தக மையம் அமைக்கிறக்காக. பட் ஏன் அப்படின்னா ஆல்ரெடி போயிட்டு இருந்த ப்ராடக்ட்ஸோட விலை ஜாஸ்தியா இருந்துச்சு. ஸோ தே குட் கம் டைரக்ட்லி, நேரா வந்து இந்தியால வந்து அவங்க வர்த்தக மையம் அமைச்சு இங்கிருந்து எடுத்துட்டு போனா அவங்களுக்கு ப்ராஃபிட் இன்னும் ஜாஸ்தி ஆகும், இந்த நடுவில் இருக்கிற பணம்லாம் கம்மியாகும். அதுதான். ஓகே, தட்ஸ் த ரீசன் தே வாண்டட் டு செயில் டைரக்ட்லி இந்தியா டு அவாய்ட் ரூட்ஸ் கம்மிங் த்ரூ நார்த் ஆப்பிரிக்கா அண்ட் மிடில் ஈஸ்ட். மிடில் ஈஸ்ட் வழியாகவும் வட ஆப்பிரிக்கா வழியாகவும் வர்ற பொருட்களை தவிர்க்கறக்காக
டைரக்டா அவங்களே இந்தியாவுக்கு வரணும்னு நினைச்சாங்க. அப்ப யூரோப்பியன்ஸ் வரக்கு முன்னாடி யாருமே இந்தியா வரலையா அப்படின்னா 6th century 6ஆம் நூற்றாண்டுல. எழுதிட்டீங்களா? இந்த பாயிண்ட்ஸ் எழுதிட்டீங்களா? டு அவாய்ட் கூட்ஸ் ஃப்ரம் நார்த் அமெரிக்கா, to avoid goods coming via North America and Middle East. மிடில் ஈஸ்ட் வழியாவும் வட ஆப்பிரிக்கா, நார்த் அமெரிக்கா இல்ல நார்த் ஆப்பிரிக்கா, லோச்சனா நார்த் ஆப்பிரிக்கா அண்ட் மிடில் ஈஸ்ட் வழியா வரதை தவிர்க்கறதுக்காக they wanted to directly come to India and sail to India. அப்ப இதுக்கு முன்னாடி யாருமே வரலையா அப்படின்னா 6ஆம் நூற்றாண்டுலயே 6th centuryல யூரோப்பியன் நேஷன்ஸ் லைக் கிரீஸ் அண்ட் ரோம், கிரீஸும் ரோமும் 6வது நூற்றாண்டுலயே, அவங்களும் ஐரோப்பிய நாடுகள் தான், கிரீஸ் பிளஸ் ரோம் 6th centuryலயே 6ஆம் நூற்றாண்டுலயே they have had trade contacts with India. 6ஆம் நூற்றாண்டு அப்பனா 500கள்ல நான் சொல்றேன். அப்ப இங்க யார் ஆட்சி பண்ணிட்டு இருந்தா? சேர சோழ 500. சேர சோழ பாண்டியர்ஸ். அது சவுத்துல முகல் குப்தாஸ் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்களா? முக்தாஸ். குப்தா பீரியட்லயே மொரோக்கால இருந்து வந்தாங்க, இட்டாலில இருந்து வந்தாங்க, இபன் பட்டூடா வந்தார், அதெல்லாம் படிச்சிருக்கமா? எஸ். அப்ப அந்த டைம்லயே ட்ரேட் கான்டாக்ட் இருந்துச்சு. அப்ப 6ஆம் நூற்றாண்டுல இருந்தே இந்த ட்ரேட் கான்டாக்ட் கண்டினியூ ஆயிருந்தா இன்னைக்கு வேற மாதிரி இருந்திருக்கும். பட் வாட் ஹேப்பன், ரோமன் எம்பையர் டிக்ளைன் ஆயிருச்சு. ரோமன் பேரரசு வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு, இட் டிக்ளைன். அதனால நடுவுல அந்த யூரோப்பியன் ட்ரேட் கான்டாக்ட் கட் ஆகி அதுக்கப்புறம் 1498ல போர்ச்சுகீஸ் ஆரம்பிச்சாங்க. புரிஞ்சிருச்சுங்களா? இப்ப அண்டர்ஸ்டுட் தி ஸ்டோரி? அப்ப 6ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் எப்ப ட்ரேட் கான்டாக்ட் ரிவைவ் ஆச்சு அப்படிங்கறது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். எந்த வருஷம் ரிவைவ் ஆச்சு? 1498. 15th century. 6ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் 15ஆம் நூற்றாண்டுல இட் ஸ்டார்டட் அகேன். சரிங்களா? அதான் 1498. அந்த 15ஆம் நூற்றாண்டுல யார் அதை ரிவைவ் பண்ணது? போர்ச்சுகீஸ். அப்ப ரோமன் எம்பையர் எப்ப டிக்ளைன் ஆச்சு? ரோமன் எம்பையர் டிக்ளைன்ட் இன் 7th century. 7ஆம் நூற்றாண்டுல ரோமன் எம்பையர் டிக்ளைன் ஆச்சு. ரோமன் எம்பையர் டிக்ளைன்ட் இன் 7th century. Clear? Okay. Okay. Now coming to the map again. If you can see in your mobile, adu sandosham da. Where is Egypt? கண்டுபிடிச்சிட்டீங்களா? இங்க இருக்கா ஈஜிப்ட் நடுவுல? ரெட் சீக்கு ரெட் சீ பக்கத்துல. அப்ப நான் ஃபர்ஸ்ட் ரெட் சீ கண்டுபிடிக்கணுங்கிறீங்களா? நான் ஜூம் பண்ணா மேபி யூ வில் நாட் be able to see clearly. உங்களுக்கு கிளியரா தெரியலன்னா மேப் ஓபன் பண்ணிக்கோங்க மொபைல்ல, சும்மா வேர்ல்ட் மேப் போடுங்க. ஈஜிப்ட் இங்க இருக்கா? எஸ். ஈஜிப்ட், பெர்ஷியா, இந்த வழியா தே குட் கம் டு இந்தியா. கரெக்டா? நான் 2 வழி சொன்னேனா, மெடிட்டரேனியன் கடல் வழியா. ஏன் இந்த வழியை சூஸ் பண்ணல அப்படின்னா, அராப்ஸ் இருக்காங்கல்ல, சவுதி அரேபியா அராப்ஸ், தே ஹேட் ஆல்ரெடி கான்குவர்ட் ஈஜிப்ட். புரியுதா? அராபியர்கள் ஈஜிப்ட், பெர்ஷியா எல்லாம் கைப்பற்றி, ஈவன் அராப்ஸ் ஹேட் கண்ட்ரோல் இன் சதர்ன் பார்ட் ஆஃப் இந்தியா. கேலிகேட், கொச்சின், கேரளா, மலபார் கோஸ்ட்ல அராப்ஸுக்கு இங்க பவர் இருந்துச்சு ஆல்ரெடி. ஸோ இந்த வழியில வர முடியுமா? ஈஜிப்ட், பெர்ஷியா எல்லாம் அராப் கண்ட்ரோல்ல இருக்கு. ஸோ கம்மிங் த்ரூ திஸ் வே வில் நாட் பி பாசிபிள் ஃபார் தெம். அதனால ஒரு ரூட் கட் ஆனதுனால தே ஹேட் டு கம் த்ரூ திஸ் வே. புரிஞ்சிருச்சுங்களா? ஸோ அராப்ஸ் had already conquered Egypt, Persia, plus this way was already blocked by Arabs dominance. யாரோட டாமினேஷன் இருந்துச்சுன்னா அராபியர்களோட ஆதிக்கம் இருந்ததுனால அந்த ரூட் அவங்க சூஸ் பண்ண முடியல. ஸோ தே ஹேட் டு கம் த்ரூ தி அதர் ஒன்லி ஆப்ஷன், ஆப்பிரிக்கன் வழியா. ஓகே, ரைட் டவுன். அராப்ஸ் had already conquered. அராபியர்கள் ஆல்ரெடி ஏற்கனவே ஈஜிப்ட், பர்ஷியா போன்ற இடங்களை கைப்பற்றதுனால ஐரோப்பியர்களுக்கு இருந்த ஈஸி ஆக்சஸ் அங்க முடிஞ்சிருச்சு. இதுதான் ஈஸி ஆக்சஸ். பட் தட் வாஸ் நாட் அவைலபிள். த ஈஸி ஆக்சஸ் வாஸ் டிக்ளைன்ட். இப்ப இருக்கிற ஒரே ஆப்ஷன் டு கம் த்ரூ ஆப்பிரிக்கன் வே.
இது நடுவுல இருக்க ரெட் சி எப்படின்னு இடம் இருக்குல்ல, இந்த ரெட் சி வந்து ஃபுல்லா மோனோபொலியா இருந்துச்சு. யாரோட மோனோபொலினா அரேபியர்களோட மோனோபொலி. ஸோ இந்த வழியா எதுவுமே போக முடியல, பிகாஸ் ரெட் சி வாஸ் அ கம்ப்ளீட் மோனோபொலி ஆஃப் அரேப்ஸ். ரெட் சி கம்ப்ளீட் மோனோபொலி ஆஃப் அரேப்ஸ். அப்ப எது இங்கிருந்து போகணும்னாலும் அராபியர்களோட ஆதிக்கத்தை தாண்டி அங்க போகவே முடியாது. இந்த ரெட் சி தான் அராபியர்களுக்கு பயங்கரமான வருவாயை கொடுத்தது. இந்த ரெட் சி இல்ல அப்படின்னா அவங்களுக்கும் பெரிய ரெவென்யூ இல்ல. ஓகே, நெக்ஸ்ட் ரைட் டவுன் ஒன் பாயிண்ட். 1453 கான்ஸ்டான்டினோபோல் was conquered by Turks. Constantinople was conquered by Turks. நீங்க உங்க மொபைல்ல கான்ஸ்டான்டினோபோல் பாருங்க. once again repeat பண்ணுங்க. கான்ஸ்டான்டினோபோல் வந்து டர்க்ஸ் கான்குவர் பண்ணிட்டாங்க. இங்க கிளியரா இல்ல, இங்க இல்லவே இல்ல அது ஆக்சுவலா. கேன் யூ ஃபைண்ட் அவுட் கான்ஸ்டான்டினோபோல்? It's not here in the map, I believe. எனக்கு கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் இல்ல. கான்ஸ்டான்டினோபோல் கண்டுபிடிச்சிட்டீங்களா? இருக்கா? இங்க இருக்கு. Black Sea ஒட்டி இருக்கு. இல்ல இந்த மேப்ல இருக்கான்னு கேக்குறேன். அது ஒரிஜினலா பிளாக் சி கிட்ட இருக்கு. should be somewhere here. Okay, நீங்க மேப்ல பாத்துக்கோங்க. So கான்ஸ்டான்டினோபோலும் டர்க்ஸ் ஆக்குபை பண்ணதுனால their way to come through Afghanistan, Pakistan also was affected. Okay, கான்ஸ்டான்டினோபோலும் ஆட்டோமான் டர்க்ஸ் டர்க்கியில இருந்த கைப்பற்றதுனால they had no other access also. இப்படியும் இல்ல இப்படியும் இல்ல, அது ஒரே ஒரு தான். எந்த வருஷம் கான்ஸ்டான்டினோபோல் கைப்பற்றினாங்கன்னா 1453. இது இம்பார்ட்டன்ட்ங்க, ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். கான்ஸ்டான்டினோபோல எந்த வருஷம் யார் கைப்பற்றினா? டர்க்ஸ். ஓகே, ஆட்டோமான் டர்க்ஸ், டர்க்கி கைப்பற்றினாங்க 1453. எஸ், ஓகே, டன். நெக்ஸ்ட் ரைட் டவுன் 1487. 1487. This year is very important. நமக்கு தெரிஞ்சது 1498 தான் நமக்கு தெரியும் இல்லையா? அப்பதான் வாஸ்கோ ட காமா வந்தார். அதுக்கு முன்னாடி 1487ல ஒரு போர்ச்சுகீஸ் நேவிகேட்டர், அவர் பேர் பார்த்தலோமியா டயஸ். ஒரு போர்ச்சுகீஸ் நேவிகேட்டர், அவர் பேரு பார்த்தலோமியா டயஸ். BAR THOLOMEW, பார்த்தலோமியோ டயஸ். இவர் யாருன்னா ஒரு போர்ச்சுகல் சேர்ந்த ஒரு நேவிகேட்டர், கடல் வழி பயணி, போர்ச்சுகீஸ் நேவிகேட்டர். ஓகே, அவர் தான் முதல்ல நான் இந்தியாவை கண்டுபிடிச்சிட்டேன்னு அனௌன்ஸ் பண்ணது. பட் எங்க வரைக்கும் வந்துட்டுன்னா கேப் ஆஃப் குட் ஹோப் வரைக்கும் வந்துட்டு, இந்த நன்னம்பிக்கை முனையிலிருந்து இப்படி வந்தா மடகாஸ்கர் வழியா இங்க இந்தியா வந்துடலாம். இவர் இந்த இடத்துக்கு வந்துட்டு இப்படியே கிழக்கு நோக்கி போயிட்டு இது இந்தியான்னு அனௌன்ஸ் பண்ணிடுவாரு. ஓகே, எங்க வரைக்கும் வருவாரு? நன்னம்பிக்கை முனை, கேப் ஆஃப் குட் ஹோப் வரைக்கும் வந்துட்டு அதுல இருந்து கிழக்கு பகுதி ஈஸ்டர்ன் கோஸ்ட
இந்தியான்னு நினைச்சுக்குவாரு. ஆனா அதுக்கப்புறம் 10 வருஷம் கழிச்சு 1487 to 98 இல்லையா, 10 வருஷம் கழிச்சு தான் தி ஒரிஜினல் இந்தியா அப்படிங்கிற இடத்துக்கு ஷிப் வந்து சேர்ந்துச்சு. அதுதான் வாஸ்கோட காமா கேலிக்கட். கிளியரா? ஓகே. ஸோ 1487ல பார்த்தலோமியா டயஸ் எங்க வரைக்கும் வருவாரு? ரீச் த கேப் ஆஃப் குட் ஹோப் இன் ஆப்பிரிக்கா. ஆப்பிரிக்கால இருக்க நன்னம்பிக்கை முனை வரைக்கும் வந்துட்டு அதோட ஈஸ்டர்ன் கோஸ்ட இந்தியான்னு அனௌன்ஸ் பண்ணிடுவாரு. ரீச் பண்ணிட்டேன்னு நினைச்சுக்குவாரு. அனௌன்ஸ்லாம் பண்ண மாட்டாரு, ரீச் பண்ணிட்டேன்னு நினைச்சுக்குவாரு. ஓகே, இதுதான் இந்தியா வந்துட்டோம்னு நினைச்சிட்டு அவரே கன்வின்ஸ் ஆயிக்குவார். ஓகே வி கேம் டு இந்தியான்னு அவரே கன்வின்ஸ் ஆயிக்குவார். கன்வின்ஸ் தட் ஹி ரீச்ட் இந்தியா. அதுக்கப்புறம் 10 வருஷம் கழிச்சு 1497ல, அதுக்கப்புறம் 10 years டவுன் த லைன், 1497ல 1497ல மறுபடியும் ஷிப் ஸ்டார்டட் ஃப்ரம் போர்ச்சுகீஸ் டு இந்தியா. அகேன் கடல்வழி பயணம் தொடங்குனது 1497ல. அகேன் கடல்வழி பயணம் இந்தியாவை நோக்கி தொடங்குச்சு. அகேன் ஷிப்ஸ் ஸ்டார்டட் செயிலிங் டுவர்ட்ஸ் இந்தியா. அதிலிருந்து 11 மாசம் கழிச்சு இந்தியா வந்து சேர்ந்தாங்க. அதுதான் 1498. ஸோ இட் டுக் 11 months for Portugal people to reach India through sea. எத்தனை நாள் ஆயிருக்கு? 11 மாசம் ஆயிருக்கு. அதிலிருந்து 11 மாசம் கழிச்சு தேர் கம் டு இந்தியா. எந்த மாசம் வந்தாங்கன்னா மே 1498. they reached India. Portugal reached India in May 1498. Portugal reached India in May 1498. ஓகே, அதுக்கு முன்னாடி ஒரு பாக்ஸ் போட்டு எழுதிக்கோங்க. at the same time, simultaneously or in the same era, Christopher Columbus discovered America in 1492. கிட்டத்தட்ட அதெல்லாம் ஒரே டைம் தான். 1492ல கிறிஸ்டோபர் கொலம்பஸ் டிஸ்கவர்ட் அமெரிக்கா. இதுக்கும் நமக்கும் பையனுக்கும் சம்மந்தம் இல்லை, பட் கான்டெம்பரரியா அது என்ன டைம்ல நடந்துச்சுன்னா ஒரே டைம் தான். இந்த சேம் எரா ஆர் இந்த கான்டெம்பரரி டைம்ல ஒரு 5-6 வருஷம் முன்ன பின்ன ஜெயலலிதாவும் கருணாநிதியும் ஒட்டுக்கா இருந்த மாதிரி சிமிலர் டைம்ல 1492ல கிறிஸ்டோபர் கொலம்பஸ் எஸ்டாப்ளிஷ்ட் ஆர் டிஸ்கவர்ட் அமெரிக்கா, sea route to America and founded America. ஓகே, டன். அதுக்கப்புறம் யூரோப்பியன்ஸ் ஸ்டார்டட் விசிட்டிங் இந்தியா இன் ஸ்டேஜஸ். இவங்க ஃபர்ஸ்ட் வந்து சீ ரூட் கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஐரோப்பியர்கள் ஒருத்தரா இந்தியாவுக்கு வருகை புரிஞ்சாங்க. அவ்வளவுதான். யூரோப்பியன் ஸ்டார்டட் விசிட்டிங் இந்தியா இன் ஸ்டேஜஸ். அவ்வளவுதான். ஐரோப்பிய கண்டத்துல இருந்து ஒருத்தரா இந்தியாவை நோக்கி வர ஆரம்பிச்சுட்டாங்க. கிளியரா? with this we will finish whatever topic we started. Why Europeans came to India? Why Europeans wanted to discover India ஒரு டாபிக் போட்டிருக்கோம்ல, இதோட முடிச்சுக்கலாம். அப்ப ஏன் வந்தாங்க, எதுக்கு வந்தாங்க, எப்படி வந்தாங்க, எல்லாமே இங்க கவர் ஆயிருச்சு. நெக்ஸ்ட் வில் கோ டு போர்ச்சுகல், போர்ச்சுகீஸ் ஆர் போர்ச்சுகல். அப்புறம் போர்ச்சுகல் பார்த்துட்டு டச் பார்ப்போம், டேன்ஸ் பார்ப்போம், பிரெஞ்சு பார்ப்போம், கடைசியா இங்கிலீஷ் பார்ப்போம். இங்கிலீஷ் பார்த்துட்டு அப்படியே ஹிஸ்டரி ஸ்டார்ட் ஆயிரும்ல. இங்கிலீஷ் வந்தாங்க, இப்போ டச்சு, டேன்ஸ், போர்ச்சுகல், பிரெஞ்சு எல்லாம் வந்தாங்க போனாங்கன்னு படிச்சா போதும். பட் இங்கிலீஷ் மட்டும் வந்தாங்கன்னு ஸ்டார்ட் பண்ணா அவங்க போனது 1947, 1947 அது வரைக்கும் படிக்கணும். ஸோ வி வில் டூ இங்கிலீஷ் இன் த லாஸ்ட். வி வில் டூ ஃபர்ஸ்ட் போர்ச்சுகல், அப்புறம் டச்சு, டேன்ஸ், பிரெஞ்சு முடிச்சுட்டு வில் ஸ்டார்ட் இங்கிலீஷ் அண்ட் வில் ஜஸ்ட் கண்டினியூ இங்கிலீஷ் டில் ஃப்ரீடம். புரிஞ்சிருச்சுங்களா ஏனம்? ஓகே, ஸோ நவ் போர்ச்சுகீஸ் ஃபர்ஸ்ட். போர்ச்சுகல்ல ஃபர்ஸ்ட் வாஸ்கோ ட காமா. Vasco da Gama. Vasco da Gama. He's from which country? Portugal. இவர் கீழே எத்தனை ஷிப்ஸ் வந்துச்சு? இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். 3 ships. எத்தனை மாசம் டிராவல் பண்ணி வந்தாங்க? 11 months. எந்த இயர் ஸ்டார்ட் பண்ணாங்க? 1497. எப்ப ரீச் பண்ணாங்க?
இதெல்லாம் கொஸ்டின், இதெல்லாம் எங்க இருந்துடா எடுக்கிறாங்கிற மாதிரி இருக்கும். நம்ம நோட்ஸ்ல இருந்தா எடுக்கிறாங்க, அதனால நோட்ஸ் நல்லா படிச்சிருங்க, சரியா? Yeah. Okay, so 3 ships under Vasco da Gama came to India. And it was led by, இந்த 3 ஷிப்ஸும் யாரோட தலைமையில வந்துச்சு? இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் யாரா பார்த்திருக்கீங்களா? ரொம்ப ஃபேமஸா யூடியூப் எல்லாம் கூட இந்த கொஸ்டின் பேசிட்டு இருந்தாங்களே. ஒரு குஜராத்தி லெட் பண்ணாரு, ஞாபகம் இருக்கா? குரூப் 4ஆ குரூப் 2ஆ? மடகாஸ்கர்ல மீட் பண்ணி வந்தாங்க, அதுக்கப்புறம் குஜராத்ல போய் சாப்பிட்டாங்க, அந்த கதை தான். இட் வாஸ் இப்போ ரீசெண்டா போன வருஷம் வந்து குரூப் 4 கொஸ்டினா குரூப் 2 கொஸ்டினா ஏதோ. ஓகே, இட் வாஸ் லெட் பை அ குஜராத்தி பர்சன். அதான் பேரு, we call him a Gujarati pilot. ஆனா ஷிப் ஃபிளைட் இல்ல, ஷிப். ரைட் ஆன். இட் வாஸ் லெட் பை a Gujarati person, அப்துல் அப்துல் மஜீத். அப்துல் மஜீத். இப்ப இந்த கொஸ்டின் கேட்டதுனால இதெல்லாம் கேட்க சான்ஸ் இருக்கு. எத்தனை ஷிப் வந்துச்சு, எவ்வளவு மாசம், இதெல்லாம் கேட்க சான்ஸ் இருக்கு. அப்துல் மஜீத். சோ ஒரு குஜராத்தி பைலட், ஒரு குஜராத்தி மர்ச்சன்ட், ஒரு குஜராத்தி நபரால் இது வந்து வழிநடத்தப்பட்டு எங்க ரீச் ஆச்சு இந்தியாலனா, கேலிக்கட் இன் இந்தியா. இந்தியால எங்க? கேலிக்கட் இன் இந்தியா. எப்போ? மே 1498. ஓகே, யாரு கேலிக்கட்ல அவரை ரிசீவ் பண்ணா? ஓகே வாங்க வாங்க அப்படின்னு ரிசீவ் பண்ணது யாரு அப்படின்னா, ஓகே, சாமுத்ரி ஆர் சோமரன், ரெண்டும் ஒண்ணுதான். கிங் சோமரன் ஆர் சாமுத்ரி. ஓகே ஃபைன். இப்போ புதுசா இந்த இடத்துக்கு, இதுதான் இந்தியாவோட சவுத் பாஸ்ட். இந்த கேலிக்கட் பகுதியில கிங் சோமரன் சாமுத்ரி இருக்காரு. அங்க இப்போ யார் வந்திருக்கா? போர்ச்சுகல் வந்திருக்காங்க. ஆல்ரெடி இங்க யாரு இருந்தா? ஸோ போர்ச்சுகீஸ் இங்க வந்து கிங் அவங்கள வரவேற்றது யாருக்கு உடன்பாடு இருக்காது? அரேப்ஸ். ஸோ ரைட் டவுன், அரேப்ஸ் were not very happy with the arrival of Portuguese. Already Arabs who were there in Malabar coast, already மலபார் பகுதிகளில் இருந்த அவங்களுக்கு பெரிய உடன்பாடெல்லாம் இல்லை. ஓகே, ஸோ இங்க என்ன அண்டர்ஸ்டாண்டிங்னா, இது எழுதிட்டீங்களா? ஜாப்பனீஸ், சைனீஸ், ஜாவா பீப்புள், இந்தோனேஷியன் பீப்புள், அரேப்ஸ், ஈஜிப்ட், பெர்ஷியன் எல்லாரும் இந்த பகுதிக்கு வர்த்தகத்துக்கு வந்திருக்காங்க. 6ஆம் நூற்றாண்டுல கிரீஸ், ரோம், இந்த மாதிரி எல்லாருமே வந்திருக்காங்க. வந்தவங்க எல்லாருமே சில ரூல்ஸ், கோட் ஆஃப் கான்டாக்ட் ஃபாலோ பண்ணி வருவாங்க, வாங்குவாங்க, போயிருவாங்க. அதை மாத்தி அமைச்சு ஆக்கிரமிக்கணும்னு வந்தது போர்ச்சுகீஸ் தான். ஓகே, ஃபர்ஸ்ட் இது வந்து புது இடமோ, வர்த்தகத்துக்கு புது இடமோ, இப்பதான் புதுசா வந்து ஒரு ஹிடன் ஸ்பாட்டை டிஸ்கவர் பண்ணியிருக்காங்களோ, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. வெரி 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 யூஸ்டு டு ட்ரேடர்ஸ். அப்பதானே வந்த ஒருத்தர் வரவேற்க முடியும். நீ புதுசா வந்திருக்கேன்னா வரவேற்க மாட்டேன்ல. ஆல்ரெடி நிறைய பேர் இப்படி பிசினஸ்க்கு வந்துட்டு போயிருக்காங்க. அவங்க வரும்போது நமக்கு ப்ராஃபிட் வந்ததுனால வரவங்களை எல்லாம் நம்ம வரவேற்றுட்டு இருந்தோம், கரெக்டா? ஸோ ஆல்ரெடி நிறைய சைனா, ஜாவா ட்ரைப்ஸ், இந்தோனேஷியா, ஜப்பானு, சுமத்ரா ஐலாண்ட்ஸ்ல இருந்து இந்த மாதிரி நிறைய பேர் வந்திருக்காங்க. ஆப்பிரிக்கன், ஈஸ்ட் ஆப்பிரிக்கன் பீப்புள் வந்திருக்காங்க. பக்கத்துல இருக்க எல்லா நாடுகளும் இங்க வந்திருக்காங்க. ஏன்னா இங்க பெப்பர், ஸ்பைசஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியா கிடைக்கும். அவங்க வந்த மாதிரி இவங்களும் வந்திருக்காங்கன்னு நினைச்சாங்க. பட் இவங்க வந்த இன்டென்ஷன் வேற. தட் வாஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் போர்ச்சுகல் அண்ட் அதுக்கு முன்னாடி வந்தவங்க. ஓகே, போர்ச்சுகல் வரும்போதே தே வாண்டட் டு ரிமூவ் அரப்ஸ். அதுதான் அங்க இருந்த பிரச்சனை. போர்ச்சுகல் வரும்போதே வர்த்தகம்னாலும் நான் மட்டும்தான் பண்ணுவேன், வேற யாரும் பண்ணக்கூடாதுன்னு ஒரு ஐடியால வந்தாங்க. ஓகே, இஃப் யூ வாண்ட் யூ கேன் ஆட் திஸ் பாயிண்ட். நெக்ஸ்ட் ரைட் டவுன், வாஸ்கோட காமா இந்தியால முதல் தடவை எத்தனை மாசம் இருந்தாருன்னா, ஸ்டேட் இன் இந்தியா ஃபார் 3 months. பாயிண்ட் பாயிண்டா எழுதிக்கங்க. எனக்கு கொஸ்டின் எங்க இருந்து வருதுன்னே தெரியல. ஸோ நிறைய ஃபேக்ட்ஸும் நம்ம கதையோட சேர்ந்து இன்க்ளூட் பண்ணணும். வாஸ்கோட காமா ஸ்டேட் இன் இந்தியா ஃபார் 3 months.
ஓகே, அந்த 3 மாசம் இருந்துட்டு அவர் போனாருல்ல, இப்ப இந்த 3 மாசம் இருந்தப்ப இங்க ஏதாவது வாங்கியிருப்பாருல்ல, பெப்பர் வாங்கியிருப்பாருல்ல, அத 3 மாசம் கழிச்சு போய் அவங்க நாட்டுல வித்திருப்பாருல்ல, யூரோப்ல, போர்ச்சுகல்ல. அப்ப வந்து 10 டைம்ஸ் முதல்ல வாங்கிட்டு இருந்ததோட ஜாஸ்தி ப்ராஃபிட் கிடைச்சது. புரிஞ்சுச்சா நான் என்ன சொல்றேன்னு? இப்ப இங்க வாங்கி இங்க வந்து 3 மாசம் இருந்திருக்காரு, கரெக்டா? 3 மாசம் கழிச்சு இங்க இருந்து கொண்டு போய் இங்க விற்பாருல்ல, கரெக்டா? அப்ப முதல்ல 10 ருபீஸ்க்கு வித்தாருன்னா 3 மாசம் இருந்து போய் விற்கும் போது 100 ருபீஸ்க்கு அவருக்கு விற்க முடிஞ்சுச்சு. 10 டைம்ஸ் ப்ராஃபிட் ஜாஸ்தியா கிடைச்சது. அண்ட் 60 டைம்ஸ் எக்ஸ்ட்ராவா வாங்கிட்டு போக முடிஞ்சு. 60 டைம்ஸ் அந்த ப்ராஃபிட் டபுள் ஆச்சு. ஒரு 100 இல்ல, 60 100கள் அவர்னால பண்ண முடிஞ்சு டைரக்டா வந்து வாங்கும் போது. அப்ப இவருக்கு என்ன புரிஞ்சுன்னா, இங்க இருந்து மிடில்ல இருக்கிற அராப்ஸ் மூலியமா வாங்கும் போது 10 ரூபா தான் லாபம், வாங்கி விற்கும் போது டைரக்டா வந்து வாங்கும் ப்ராஃபிட் ஜாஸ்தி ஆகுதுல. அதனாலதான் அவங்க ஸ்ட்ராங்கா இந்தியாவை ஹோல்ட் பண்ணணும்னு நினைச்சாங்க. இதெல்லாம் சும்மா கதை, 10 தடவை 60 தடவைங்கிறதுலாம் இல்ல. இப்போ நான் ஏன் கஷ்டப்பட்டு இங்க வந்து வாங்கிட்டு போனோம், ஆல்ரெடி இங்க அதானே கிடைச்சதுன்னா அதான் ப்ராஃபிட்டோட டபுள். மிடில்மேன் அப்படிங்கிற நடுவுல இருக்கிற அந்த அவங்களோட கமிஷன்லாம் போகாதுல்ல. ஸோ தட்ஸ் த கான்செப்ட். ஓகே, எஸ், நெக்ஸ்ட் ரைட் ஆன். இந்த ஓஷன் ரூட் போர்ச்சுகல் வந்து இங்க ட்ரை பண்றதுக்கு பின்னாடி இருக்க பெரிய ரீசன் பிரின்ஸ் ஹென்ரி த நேவிகேட்டர். போர்ச்சுகலோட பிக் பேக் போன். போர்ச்சுகல் பீப்புள் இந்தியா வரக்கு காரணமா இருக்கிற பெரிய பேக் போன். போர்ச்சுகல் பீப்புள் இந்தியா வந்து கடல் பயணத்தை தொடர்ந்து இந்தியாவை கைப்பற்றக்கு பின்னாடி இருக்கிற ஒரு பெரிய சப்போர்ட், ஒரு ஊன்றுகோல் யாரு அப்படின்னா பிரின்ஸ் ஹென்ரி த ஹென்ரி ஆஃப் போர்ச்சுகல். அவர் ஒரு மாலுமி, நேவிகேட்டர். மாலுமிகளை வந்து மோட்டிவேட் பண்ணாரு, போங்க இந்தியா கண்டுபிடிங்க அப்படின்னு. ஸோ பிரின்ஸ் ஹென்ரி ஆஃப் போர்ச்சுகல். பிரின்ஸ் ஹென்ரி ஆஃப் போர்ச்சுகல், ஹீஸ் அ நேவிகேட்டர், ஒரு மாலுமி. ஓகே, அந்த மே 1498 எழுதியிருக்கோம்ல, அங்க டேட் போட்டுக்கோங்க, 17th மே. அது நாங்க சொல்ல மறந்துட்டேன். மே 1498 and 17th May 1498. Next we have another person called Pedro Alvarez Cabral. Pedro Alvarez Cabral. Pedro Alvarez Cabral arrived in 1500. 1500ல வந்தார். வாஸ்கோட காமா வந்து போனதுக்கு அப்புறம். இவர் வந்து தான் he established a trading factory. இவர் வந்து ஒரு ட்ரேடிங் ஃபேக்டரி எஸ்டாப்ளிஷ் பண்ணாரு at Calicut. Pedro Alvarez Cabral தான் established a trading factory at Calicut. யார் அது? மியூட் பண்ணுங்க. ட்ரேடிங் ஃபேக்டரி at Calicut. கேட்டு சொல்றாங்க, வெயிட் பண்ண சொல்லுங்க. He established a trading factory at Calicut. And Vasco da Gama came for a second trip in 1501. வாஸ்கோ ட காமா 1501ல இரண்டாவது முறை வந்தார். ஓகே, இதுலயே இப்ப இங்கேயே ஒரு பிரச்சனை நடந்துருச்சு ஆக்சுவலா. அராப் ஆல்ரெடி இருப்பாங்களா? அராப் ஆல்ரெடி இருக்கும் போது தானே இவர் வந்து இங்க ட்ரேடிங் ஃபேக்டரி செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அராபுக்கும் பெட்ரோ ஆல்வரஸ் கேப்ரலுக்கும் இங்கேயே பிரச்சனை நடக்கும். தேர் வாஸ் ஆல்ரெடி அ ஃபைட்டு. இதுல கேப்ரல் வந்து அராபோட பல ஷிப்ஸை வந்து கொளுத்தி எல்லாம் விட்டுருவாரு. he fired a lot of ships. அதுக்கப்புறம் மறுபடியும் அராப் டாமினேட் பண்ணி இவங்க வந்து ஸ்ட்ராங் ஆகி கொச்சின் கண்ணனூரும் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. ரைட் ஆன். under Pedro Alvarez Cabral. Under Pedro Alvarez Cabral,
they burnt the ships of lot of Arab merchants. Arab மாலுமிகளோட பல கப்பல்களை சேதப்படுத்தி destroy பண்ணி they established their strong trade. அவங்களோட வர்த்தகத்தை இன்னும் உறுதியாக்குனாங்க. And they also started trading in Cochin and Kannanur. அதுக்கப்புறம் தான் கொச்சின் கண்ணனூர் எக்ஸ்டெண்ட் ஆச்சு. And வாஸ்கோ ட காமா இப்ப ரெண்டாவது தடவை வந்திருக்காரா? கரெக்டா? Yes, Vasco da Gama set up one more trading factory at Kannanur. Vasco da Gama set up a trading factory at Kannanur. Vasco da Gama set up a trading factory at Kannanur. இப்போ இம்பார்ட்டன்ட் ட்ரேட் சென்டர்ஸ் ஆஃப் போர்ச்சுகீஸ் அப்படின்னா என்னென்ன? கேலிக்கட், கொச்சின், கண்ணனூர். கேலிக்கட், கொச்சின் அண்ட் கண்ணனூர். இது மூணுமே இம்பார்ட்டன்ட் ட்ரேட் சென்டர்ஸ் ஆஃப் போர்ச்சுகீஸ். And also got permission to fortify. இங்க வந்து ஃபோர்ட் கட்டறக்கான பெர்மிஷனும் வாங்கிட்டாங்க. Also got permission to fortify. இப்போ என்ன ஆயிடுச்சு? 3 ட்ரேடிங் சென்டர் ஆயிடுச்சா? முதல்ல சும்மா வந்து வர்த்தகம் பண்ணிட்டு போலாம்னு நினைச்சாங்க. அதுக்கப்புறம் இப்போ 3 இடத்துல ட்ரேடிங் சென்டர் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. 3 முக்கியமான இடங்கள் இருக்கு. அப்ப என்னன்னா ஒன்னு கேபிட்டலா இருக்கணும்ல, ஒன்னு தலைமையகமா இருக்கணும்ல. So which became the capital? Cochin became the capital of trading centers of Portuguese. இவங்களோட தலை வர்த்தக மையம், அவங்களோட மெயின் வர்த்தக மையமா எது மாறிடுச்சுன்னா கொச்சின் became the capital trading center. Why don't we all go to Ooty and finish exam and come back? பேசாம எல்லாரும் கிளம்பி ஒரு 6 மாசம் ஊட்டி போய் எக்ஸாம் எழுதிட்டு வரலாமா? இங்கேயும் சூடாதாங்க மேம் இருக்கு. அங்கேயும் சூடாதான் இருக்கா? இதோட கம்பேர் பண்ணும்போது கம்மியா தானே இருக்கும். இல்ல மேம், அங்க எப்பயும் போல இதே மாதிரி தான் மேம் இருக்கும். அப்பப்போ இருக்கு. இட்ஸ் லைக் ஸ்வெட்டிங் சோ மச். இதை பேசாம ஊட்டி போயிட்டு எக்ஸாம்லாம் பாஸ் பண்ணிட்டு அப்புறம் வந்துடலாமா? எல்லாரும் ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கிளம்புவாங்க, ஆன்லைன் அங்க இருந்து அட்டென்ட் பண்ணிக்குவாங்க. நெக்ஸ்ட் ரைட் டவுன். மேபி ஒன்னு பண்ணலாம். மேம் ஒரு இடத்துல நெட்வொர்க் கட் ஆயிடுச்சு மேம். அந்த who burned the ships of Arabs and established their strong trade மேம் யாருன்னு சொன்னீங்க மேம்? அப்ப நெட்வொர்க் கட் ஆயிடுச்சு மேம். பெட்ரோ ஆல்வரஸ் கேப்ரல் became strong. ஓகே மேம். ஓகேங்களா? இப்போ 3 ட்ரேடிங் சென்டர் வந்துருச்சு. ஒன்னு கொச்சின் கேபிட்டல்னு வச்சுட்டாங்க. இந்த 3 ட்ரேடிங் சென்டரும் கேபிட்டலும் பாக்குறதுக்கு ஒரு ஹெட் வேணும்ல. அப்பதான் ஃபர்ஸ்ட் கவர்னர் ஆஃப் போர்ச்சுகீல் இன் இந்தியான்னு அப்பாயிண்ட் பண்றாங்க. கொஞ்சம் கொஞ்சமா தானே சொல்லி முடிப்பான், அந்த மாதிரி தான். ஸோ ஃபர்ஸ்ட் கவர்னர் ஆஃப் போர்ச்சுகல் இன் இந்தியா யாருங்க அவரு? பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா. Francisco de Almeida became the first governor of the Portuguese in India in the year 1505. 1505. அண்ட் எத்தனை வருஷத்துக்கு அப்படின்னா 3-year டேர்முக்கு. ஓகே, எதுக்குன்னா இங்க இருக்கிற போர்ச்சுகல் விஷயத்த பாத்துக்கிறக்கும், போர்ச்சுகல் ட்ரேட இது பண்றக்கும், ஓகே, அதிகப்படுத்துறக்கும். Write down this famous sentence: as long as you may be powerful at sea, as long as you may be powerful at sea, you will hold India as yours. You will hold India as yours. As long as you are powerful
at sea, you will hold India as yours. நீங்க கடல் வழி பயணத்திலையும் கடல்ல நீங்க வந்து உங்களோட ஆதிக்கம் இருக்கிற வரைக்கும் இந்தியா உங்களோடதா இருக்கும் அப்படின்னு சொன்னது யாரு அப்படிங்கறதோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். பிரான்சிஸ் கோடி அல்மேடா தான் சொன்னார். இப்ப எப்படியோ அவர் கவர்னர் ஆயிட்டாரு. இப்போ நீங்க கடல் பயணத்திலையும் கடல் வழி ஆக்கிரமிப்புலையும் நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தாதான் நீங்க இந்தியாவை ஹோல்ட் பண்ண முடியும். அங்க ஸ்ட்ராங்கா இருந்தேனையும் இந்தியா உங்களுக்கு தான் அப்படின்னு சொன்னது யாருன்னா பிரான்சிஸ்கோ டி அல்மேடா. அண்ட் பிரான்சிஸ்கோ டி அல்மேடா கொடுத்திருந்த இம்பார்ட்டன்ட் ஒர்க் என்னன்னா, நீங்க கவர்னர் ஆயிட்டீங்க, டெஸ்ட்ராய் முஸ்லிம் ட்ரேட் இன் இந்தியா. ஏன்னா ஆல்ரெடி அராப்ஸ் இருக்கான்ல, ஓமன் வரான், அராப்ஸ் இருக்கான், மலாக்கா கோஸ்ட் எல்லாமே இருக்காங்க. மேம் அந்த கோட் மட்டும் ஒன் டைம் ரிப்பீட் பண்ணுங்க. As long as you may be powerful at sea, as long as you may be powerful at sea, you will hold India as yours. Okay. அண்ட் இவருக்கு கொடுத்திருந்த முக்கியமான ஒர்க் என்ன, டு டெஸ்ட்ராய் முஸ்லிம்ஸ் இன் இந்தியா. இதெல்லாம் இந்த வேலையை கொடுத்து 3 வருஷம் கவர்னரா இவர் அப்பாயிண்ட் பண்ணி இதெல்லாம் பண்ண சொன்னது யாரு, கிங் ஆஃப் போர்ச்சுகல். கரெக்டா? அந்த போர்ச்சுகலோட கிங் தானே, அந்த கிங் பேரு ஃபெர்டினண்ட் 1. இது கொஸ்டின். கிங் ஃபெர்டினண்ட், FERDINAND, ஃபெர்டினண்ட், FERDINAND, ஃபெர்டினண்ட். கிங் ஃபெர்டினண்ட் 1 ஆஃப் போர்ச்சுகல் தான் இந்த வேலையை பண்ணாரு. ஓகே. இப்போ இவரோட கான்செப்ட் என்ன, கடல்ல நீங்க தான் ஸ்ட்ராங், ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்தீங்கன்னா இந்தியாவை நீங்க வந்து ஆக்கிரமிச்சுக்கலாம், அதானே இந்தியா உங்களோடதாவே இருக்கும். அப்ப கடல்ல வேற யாரும் வந்துடக்கூடாது, அந்த வழியை வேற யாரும் யூஸ் பண்ணக்கூடாது, இவர் ரொம்ப தெளிவா இருப்பாரா? எஸ், ஆஸ் லாங் எஸ் இந்த ரூட் உங்களுக்கு தான் அப்படிங்கிற வரைக்கும் வேற யாரும் இங்க வர முடியாது. அப்ப இந்த ரூட்டை பாதுகாக்கிறது தான் இவரோட மெயின் வேட்டரா இருக்கும். அதனால இவர் கொண்டு வந்த பாலிசி பேரு ப்ளூ வாட்டர் பாலிசி, நீல நீர் கொள்கை. ப்ளூ வாட்டர் பாலிசி, நீல நீர் கொள்கை. அதோட இன்னொரு பேரு கார்டசே சிஸ்டம், போர்ச்சுகல்ல CARTAZE. ப்ளூ வாட்டர் பாலிசி, நீல நீர் கொள்கை, இல்லைன்னா கார்டசே சிஸ்டம். எதுக்கு அப்படின்னா, போர்ச்சுகீஸ் தான் மாஸ்டர் ஆஃப் இந்தியன் ஓஷனா இருக்கணும். இந்திய கடற்படையின் ஹீரோ யார் அப்படின்னா அது போர்ச்சுகல்ல தான் இருக்கணுங்கிறக்காக கொண்டு வந்ததுதான் இந்த நீல நீர் கொள்கை, ப்ளூ வாட்டர் பாலிசி, டு மேக் போர்ச்சுகீஸ் த மாஸ்டர் ஆஃப் இந்தியன் ஓஷன். இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இது வரைக்கும் கேட்ட எல்லாமே ஃபேக்ட்ஸ், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸுங்க. எப்ப வரைக்கும் ஹிஸ்டரி இப்படி போகும் அப்படின்னா 1905 வரைக்கும் இப்படிதான் போகும். அட்லீஸ்ட் 1885 வரைக்கும் இப்படிதான் போகும். நிறைய ஃபேக்ட்ஸ் கலந்த ஸ்டோரியா தான் வரும். 1885 அப்புறம் ரொம்ப இன்டென்ஸ் கதைக்குள்ள போயிடும். ஸோ ஃபேக்ட்ஸ் கம்மியா இருக்கும். ஓகேங்களா? ஃபைன். என்ன எழுதணும் கடைசியா, டு பிகம் த மாஸ்டர் ஆஃப் இந்தியன் ஓஷன். இதுல என்ன பிரச்சனைனா, அல்மேடா போர்ச்சுகல்ல ரெப்ரசென்ட் பண்ணுவாரா, அவருக்கும் குஜராத்துக்கும் அராப்ஸுக்கும் ஒரு பேட்டில், நேவல் பேட்டில் நடக்கும். நேவல் பேட்டில்னா தெரியும்ல, கடல் போர். அதுல அல்மேடா அவரோட பையனை இழந்துருவார். அதுக்கப்புறம் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இந்த பாலிசி கொண்டு வருவார். ஓகே. சோ அல்மேடா சன் died in a naval battle, ஒரு கடல் போர்ல, நேவல் பேட்டில். ஓகே. அல்மேடாவோட பையன் எதுல இருந்தானா ஒரு நேவல் பேட்டில்ல இறந்துருவான். அந்த நேவல் பேட்டில் யாருக்கும் அகேன்ஸ்ட்னா போர்ச்சுகல் வர்சஸ் குஜராத் அண்ட் ஈஜிப்ட். போர்ச்சுகல் வர்சஸ் குஜராத் அண்ட் ஈஜிப்ட். ஏன் ஈஜிப்ட் உள்ள வராங்க? ஏன்னா ஈஜிப்ட யார் கண்ட்ரோல்ல வச்சிருந்தா? இப்ப புரியுதா ஏன் ஈஜிப்ட் வராங்கன்னு? நம்ம தேவையில்லாம ஒரு கதை பேசணும்ல, இப்ப கனெக்ட் பண்ண முடியுதா? எஸ். ஓகே. So குஜராத்துக்கும் குஜராத் and Egypt had a battle with Portuguese, and Portuguese ஓட அப்பா கவர்னர் பிரான்சிஸ்கோ டி அல்மேடா lost his son Almeida in that naval battle. அதுக்கப்புறம் he wanted to make sure Portuguese தான் master of Indian Ocean அப்படின்னு. அதனால கொண்டு வந்த பாலிசி தான் ப்ளூ வாட்டர் பாலிசி. ஓகே. ஐ திங்க் அந்த தாமன் அண்ட் டையூ குஜராத்லாம் பக்கத்துல தெரியுமா? இன்னைக்கு தான் அதுக்கு பேரு தாமன் அண்ட் டையூ, தாத்ரா நாகர் ஹாவேலி, குஜராத். அப்ப டையூல தான் இந்த சண்டை நடக்கும். டையூல தான் 2 நேவல் ஷிப்ஸை க்ளோஸ் பண்ணுவாங்க. ஓகே. சோ பிரான்சிஸ்கோ டி அல்மேடா வரைக்கும் எழுதிட்டோமா? நெக்ஸ்ட் ரைட் டவுன். நெக்ஸ்ட் கவர்னர் அல்ஃபான்சோ டி அல்புகர்க்.
நெக்ஸ்ட் கவர்னர் அல்ஃபோன்சோ, ALFONSO, அல்ஃபோன்சோ, அல்ஃபோன்சோ டி அல்புகர்க். Alfonso D. Albuquerque was the next governor of Portugal territories in India, and இவர் தான் ரியல் ஃபவுண்டர் ஆஃப் போர்ச்சுகீஸ் இன் இந்தியா. இந்தியால போர்ச்சுகீஸை நிலைநிறுத்தி உண்மையான போர்ச்சுகீஸ் பவரை இங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணது இவர் தான். கிளியர்? இவர் என்ன பண்ணாருன்னா இந்தியன் ஓஷனை மாஸ்டர் பண்ணிட்டார். அவர் சொன்ன ஐடியாவை இவர் சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டாரு. இந்தியன் ஓஷன், இதுதான் இந்தியன் ஓஷன் அப்படின்னா இந்தியாவுக்கு கீழே இந்தியன் ஓஷனுக்கு வர்றதுக்கு நிறைய என்ட்ரன்ஸ் இருக்கும்ல, அந்த எல்லா என்ட்ரன்ஸையும் இவர் பிளாக் பண்ணிட்டார். அவ்வளவுதான். புரியுதுங்களா நான் என்ன சொல்றேன்னு? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் ஒரு வீடு, இங்கிருந்து ஒரு வழி இருக்கு, இங்கிருந்து ஒரு வழி இருக்கு, இங்கிருந்து ஒரு வழி இருக்கு. ஓகே, இந்த வீடை நான் கஷ்டப்பட்டு கட்டிட்டேன், இந்த வீட்டுக்கு வர பாதையும் நீங்க வந்து ஆக்கிரமிச்சுட்டு அப்படின்னா இந்த வீட்டோட கிங் நீ தான் அப்படின்னு நான் சொல்றேன்னா, இப்ப இந்த வீட்டுக்கு வர வழியில இங்க ஒரு வீடு இருக்கும்ல, அது இங்க ஒரு வீடு இருக்கும்ல, அது இங்க ஒரு வீடு இருக்கும், இங்க ஒரு வீடு இருக்கும், இது எல்லா வீடையும் வாங்கிட்டா எஸ் அந்த வேலையை பண்ணது அல்ஃபோன்சோ டி அல்புகர்க். ஓகே, he conquered all the entries, all the options to India. இவர் எப்ப வந்தாரு கவர்னரானா 1509. ஓகே, அண்ட் ஏன் இவர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எழுதிட்டீங்களா? 1509 இவர் கவர்னர் ஆகிறாரு. 1505 ஃபர்ஸ்ட் கவர்னர் யாரு? பிரான்சிஸ்கோ டி அல்மேடா. அதுக்கப்புறம் 9ல அல்புகர்க், அல்ஃபோன்சோ டி அல்புகர்க். அதுக்கப்புறம் why he became the establisher of power அப்படின்னா he was a person went one step ahead and captured Goa. கோவாவை கைப்பற்றி இவரோட போர்ச்சுகல் கண்ட்ரோல் கீழே வருவாங்க. போர்ச்சுகல் கண்ட்ரோல் கீழே தான் கோவா நம்ம சுதந்திரம் வந்ததுக்கு அப்புறமும் இருந்துச்சா இல்லையா? எஸ், if you visit Goa, we'll also visit St. Xavier's Cathedral. கரெக்டா? சென்ட் சேவியரோட என்னது கல்லறை, அதுதான் சர்ச்சா வழிபட்டு இருக்காங்க. ஸோ அவர் யாரு? செயின்ட் சேவியர். நம்ம வீட்டுக்காரரா, நம்ம சொந்தக்காரரா? இஸ் ஃப்ரம் போர்ச்சுகல், ரைட்? ஸோ அந்த ஹிஸ்டரி வரைக்கும் இன்னைக்கு கோவால இருக்கிறதுக்கான காரணம், கோவாவை முதல்ல கைப்பற்றினாங்க, சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறமும் கோவா போர்ச்சுகல் கிட்ட தான் இருந்துச்சு. ரொம்ப போராடி தான் கோவாவை மீட்ட முடிஞ்சிச்சு. ஐ திங்க் we've also spoken about யாருங்க கோவாக்காக ரொம்ப பாடுபட்டவர்? ரானடே. மோகன் ரானடே. மோகன் ரானடே அந்த கதை உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். மோகன் ரானடே வந்து கோவாக்கோட சுதந்திரத்துக்காக போராடி அவர் எங்க ஜெயில இருந்தாரு? போர்ச்சுகல்ல ஜெயில இருந்தாரு. எஸ், he was in Portugal, he was imprisoned. அவரை ரிலீஸ் பண்றதுக்காக போய் யாரு பேசினா போப் கிட்ட? அண்ணாதுரை. ஆனா அண்ணாதுரை போப் கிட்ட பேசி போர்ச்சுகல் கவர்மெண்ட்ல பேசி அவரை ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் மோகன் ரானடே நேரா தமிழ்நாடு வந்தார் அண்ணாவை பார்க்க. பட் அன்பார்ச்சுனேட்லி அண்ணா பாஸ்ட் அவே பிஃபோர் மோகன் ரானடே வாஸ் ரிலீஸ்ட். அண்ணாவும் மோகன் ரானடேவும் லைஃப்ல மீட் பண்ணிக்கிட்டதே இல்ல. ஆமாவா இல்லையா? they never met. மோகன் ரானடே போய் அவரை ரிலீஸ் பண்ண சொல்லணும்னு போர்ச்சுகல் கவர்மெண்ட் கிட்ட போப்ப கேட்க சொல்லணும்னு எந்த ரிக்வெஸ்டும் இல்ல, எந்த கட்டாயமும் இல்ல. பட் when அண்ணா went and met, அண்ணாதுரை போய் போர்ச்சுகல் ரோம் ஹெட், போர்ச்சுகல் போப் ஹெட்ட பார்க்கும்போது ரோம்ல அவர் கொடுத்துருந்தது வெறும் a few seconds, minutes தான். பட் அண்ணாதுரையோட பேச்சுல அவர் அப்படியே கேட்டுக்கிட்டே இருந்து பல மணி நேரம் ஆனதுக்கு அப்புறம் ரோம் போப்பாண்டவர் என்ன கேட்டாரு திருப்பி, உங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு. எனக்கு நீங்க எதுவும் செய்ய வேண்டாம், உங்களால ஏதாவது செய்ய முடிஞ்சிச்சுன்னா, கோவாவோட சுதந்திரத்துக்காக போராடின மோகன் ரானடே போர்ச்சுகல் அரசால கைப்பற்றி இங்க ஜெயில இருக்காரு, நீங்க அவரை வேணா ரிலீஸ் பண்ணுங்க. பட் அண்ணாக்கும் போப்புக்கும் பர்சனல் கனெக்ட் இல்ல, எந்த மீட்டிங்கும் இல்ல, எந்த டச்சும் இல்ல. அதனால இவர் பேசினதுல இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி இம்ப்ரெஸ் ஆகி போப் ரெக்கமெண்டட் த ரிலீஸ் ஆஃப்
மோகன் ரானடே. அப்போ யாரு எப்படி என்ன திடீர்னு ரிலீஸ் பண்ணாங்க? கோவா ஃப்ரீடம் வந்தும் 20 வருஷம் அவர் ஜெயில தான் இருப்பாரு. எதுக்கு ரிலீஸ் பண்ணாங்க? யார் ரிலீஸ் பண்ணாங்க? இந்த மாதிரி தமிழ்நாட்டுல இருந்து அண்ணாதுரை வந்தாரு, அவரோட வேண்டுகோள் ஏத்து போப்பாண்டவர் வந்து உங்களை விடுவிச்சிருக்காருன்னு சொல்லும் போதுதான் மோகன் ரானடே wanted to come to தமிழ்நாடு first to meet அண்ணாதுரை before he went to கோவா. கோவா போறதுக்கு முன்னாடி என்ன ரிலீஸ் பண்ண சொன்ன அந்த மனுஷனை பார்க்கணும்னு. பட் அன்பார்ச்சுனேட்லி 1969ல அண்ணாதுரை டைட் ஆஃப் கேன்சர் இல்லையா? சோ இந்த ஸ்டோரி ஞாபகம் வருதா இப்ப? அப்ப கடைசியா தான் கோவா ஃப்ரீ ஆகுது. ஆனா முதல்ல கோவா தான் இந்தியால யூரோப்பியன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் கேப்சர் பண்ணப்பட்டது. ரைட் டவுன் இன் 1510 கேப்சர்டு கோவா. யார்கிட்ட இருந்து கைப்பற்றினாருன்னா from the ruler of Bijapur. He captured Goa from the ruler of Bijapur. He captured Goa from the ruler of Bijapur. And already இப்ப என்ன கேபிட்டலா இருக்குங்க? கொச்சின். கொச்சின் வந்து ஒரு ட்ரேடிங் சென்டர். அந்த 3 ட்ரேடிங் சென்டர்ல அதை கேபிட்டலா வச்சிருந்தாங்க. இப்பதான் கோவாவே கைப்பற்றி கோவா நம்மளுதாயிருச்சுல. அப்ப நம்ம கேபிட்டல ஷிஃப்ட் பண்ணிருவோம்ல. சோ கேபிட்டல் was shifted from கொச்சின் to கோவா. மேம் இயர் சொன்னீங்களா மேம்? கேப்சர் கோவா இயர் 1510ல கேப்சர் பண்ணாருங்க from பிஜாப்பூர் சுல்தான்ஸ். மேம் ம் மேம் போர்ச்சுகீஸ்ல இருந்து இப்ப எது வரைக்கும் போயிருக்கு மேம்? புரியுமா கேக்கல, மேம்? சத்தமா சொல்லுங்க. போர்ச்சுகீஸ். போர்ச்சுகீஸ்ல இருந்து இப்ப எது வரைக்கும் போயிருக்கு மேம்? நீங்க இப்பதான் வரீங்களா? இல்ல மேம், வந்துட்டேன். டிரான்ஸ்ஃபார்மர் வச்சு பவர் கட் ஆயிடுச்சு மேம். புரியுமா மேம்? இல்ல ரெக்கார்டிங் பாத்துக்கவா? கண்டினியூ பண்ணுங்க. ஒரு எது கடைசியா எழுதியிருக்கீங்க? கேலிக்கட் வரைக்கும் எழுதியிருக்கேன் மேம், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஒரு 1 பேஜ் should be fine. ஒரு பேஜ் விட்டுட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. ஓகே மேம். ஸ்ருதி ஒன் தானே? பேஜ் லெஃப்ட் மேம். ஸ்ருதி தானே? எஸ் ஒரு மேம், பேஜ் எஸ் மேம். விட்டுட்டு எழுதுங்க ஸ்ருதி. ஓகே. ஓகே மேம். டன். என்ன நம்ம என்ன எழுதணும் கடைசியா? capital was shifted to Goa. Write down this famous line. The first bit of Indian territory to be under the Europeans. ஒரு பிட் அப்படின்னா என்ன? ஒரு சிறிய பகுதி இந்திய எல்லையில யூரோப்பியர் கைக்குள்ள போன முதல் ஒரு பகுதி அப்படின்னா அது கோவா. The first bit of Indian territory to be under the Europeans. எப்ப இருந்து? since the time of Alexander the Great. அலெக்சாண்டர் காலத்துக்கு அப்புறம் அந்த டைம்ல இருந்து இப்ப வரைக்கும் எடுத்துட்டா இதுதான் இந்த கோவாங்கிற ஒரு சிறிய பகுதி தான் the first bit. அந்த சின்ன பகுதி தான் முதல்ல ஐரோப்பியர்களோட கைக்குள்ள போன முதல் இந்தியன் டெரிட்டரி. புரிஞ்சிருச்சுங்களா? எஸ், how history starts. ஆல்சோ இன்னொரு பெரிய அண்டர்ஸ்டாண்டிங் என்ன? சின்ன பிட்டு தான் இன்னைக்கு அலெக்சாண்டர் காலத்துல இருந்து இப்போ யூரோப்பியன்ஸ்குள்ள போகுதுன்னு. அன்னைக்கு விட்ட கோவா தான் நம்மள 1947ல அவ்வளோ பெரிய பிரச்சனை கொண்டு வந்து நிறுத்தி பார்ட்டிஷன் வரைக்கும் போய் பாகிஸ்தானையே நம்ம தூக்கி கொடுக்க வரைக்கும் பிரச்சனை ஆனது. இஃப் நாட் ஃபார் தட் அதெல்லாம் நடந்திருக்காதுல்ல. இன்னைக்கு ஒரு நாள் தானே படிக்கல அப்படின்னு நினைச்சு தூங்குவோம்ல, அப்ப இதை நினைச்சுக்கோங்க. This first bit of Indian territory to go into the Europeans' hands since the time of Alexander Great. Okay, அலெக்சாண்டர் காலத்துல இருந்து இந்தியா அப்படிங்கிற இந்தியாங்கிற எல்லைக்குள்ள இருந்து எந்த பகுதியும் எங்கேயுமே போகல. ஆனா யூரோப்பியன் இன்வேஷன், யூரோப்பியன்ஸ்குள்ள போன முதல் பகுதி அதுதான். என் கோவாவை கைப்பற்றினதுல அவங்க பண்ண ஒரே நல்ல விஷயம், தே ட்ரைட் அபாலிஷன் ஆஃப் சதி. உடன்கட்டை ஏறுதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தடுக்க நினைச்சாங்க, தடுக்க ட்ரை பண்ணாங்க. அது எங்க தடுத்த முடிஞ்சிச்சு? வில்லியம் பென்டிக் வந்து சட்டம் போட்டும் இன்னைக்கும் நிறைய பேர் செத்துட்டு தானே இருக்காங்க மேம். இப்ப வந்து எப்படி ஆயிடுச்சுன்னா அபாலிஷ்மெண்ட் ஆஃப் சத்தி. முதல்ல எல்லாம் வந்து the husband dies and the wife jumps into the funeral pyre இல்லையா? அது பயர் இல்ல, ஃபயர் இல்ல, பயர். இப்பெல்லாம் எப்படின்னா the husband itself is alive and kills the wife. எஸ் சார், அப்படியும் நடக்குது தானே? ஓகே, என்ன ஆமாவும் மாட்டேங்கிறீங்க, இல்லைன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. எஸ் நோ எஸ். என்ன எழுதணும் கடைசி பாயிண்ட்? தே ட்ரைட் ஃபார் தி அபாலிஷ்மெண்ட் ஆஃப் சதி. சதி அப்படிங்கிற அபாலிஷ்மெண்ட் அதுதான் நடந்துச்சு. எப்ப நடந்துச்சு? டியூரிங் த பீரியட் ஆஃப் அல்ஃபான்சோ டி அல்புகர்க் when he captured Goa. And Albuquerque encouraged Portugal men to marry Indian women. அவ்வளவுதான். போர்ச்சுகல்
என்கரேஜ் அல்புகர்க் வந்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணாரு, என்ன என்கரேஜ் பண்ணாரு? போர்ச்சுகல் மாலுமிகளை, இங்க வர்ற மென்னை வந்து இந்தியன் வைஃப்ஸை மேரி பண்ணிக்க சொன்னார், லோக்கல் வைஃப்ஸ். இவங்க எந்த பகுதியில ரொம்ப ஃபேமஸ்னா நார்த் கோவா. நார்த் கோவா இவங்க கம்ப்ளீட்டா ஆக்கிரமிச்சிட்டாங்க. ஓகே. அண்ட் நார்த் கோவால நிறைய ரோட்ஸ், பிரிட்ஜ், இரிகேஷன் ஒர்க் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. என்ன ஆச்சு அப்படின்னா, நான் சும்மா மர்ச்சண்டா வர்றேன், கோவாவை கைப்பற்றியாச்சு, பிஜாப்பூர் சுல்தானை துரத்தி விட்டாச்சு, இங்க வந்து நான் நல்லது பண்றேன்னு சத்திய அழிக்க ஆரம்பிச்சாச்சு, இங்க இருக்கிற லோக்கல் இந்தியன் விமனை கல்யாணம் பண்ணியாச்சு. அப்ப என்ன ஆகும்? அந்த கல்யாணம் பண்றதுன்னா சும்மா ரோட்ல போற பொண்ணையா கல்யாணம் பண்ணுவாங்க? அங்க அந்த நார்த் கோவால இருக்கிற பெரிய கிராம அதிபதி, தலைவர், அவங்க பொண்ணு தானே கல்யாணம் பண்ணுவாங்க. நேச்சுரலா கல்யாணம் எதுக்கு பண்ணுவாங்க? அதுக்கு தானே பண்ணுவாங்க. ஸோ தே மேரிட் லேண்ட்லார்ட்ஸோட விமென், கரெக்டா, டாட்டர்ஸ். அப்ப என்ன ஆகுது? இவங்க ஹெட் ஆயிடுறாங்க. இவங்க ஹெட் ஆனோன்னு ஏதாவது பண்ணணும் இல்ல? அப்பதானே அடுத்தடுத்து பொண்ணுங்கள் கொடுப்பாங்க. அப்ப ரோடு போட்டாங்க, இரிகேஷன் ஒர்க் பண்ணாங்க, நியூ கிராப்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. டொபாக்கோல அப்பதான் வந்துச்சு, புகையிலை எல்லாம் அப்பதான் இந்தியாக்குள்ள முதல்ல வருது. என்ன பாயிண்ட் எழுதியிருக்கீங்க? Completely occupied North Goa. They occupied North Goa and they established themselves as village landlord. இவங்க வந்து village landlordா அவங்களே establish பண்ணிட்டு they built roads, they did irrigation work, பாசன வசதிகள், சாலை அமைக்கிறது, அப்புறம் புது crops introduce பண்ணாங்க. நியூ crops like tobacco, cashew nut, முந்திரி, tobacco, புகையிலை, and coconut ஓட better varieties, நல்ல உயர்தர தென்னை, கோகனட், பெட்டர் வெரைட்டிஸ் ஆஃப் கோகனட். ஓகே. இப்போ இங்க என்ன ஆயிடுச்சுன்னா, வெறும் ட்ரேட் அப்படிங்கிற கான்செப்ட்ல இருந்து என்ன மாற ஆரம்பிக்குது? ஒரு இவங்களோட எஸ்டாப்ளிஷ்டு பிளேஸா அது மாற ஆரம்பிச்சிருது, போர்ச்சுகீஸ் செட்டில்மெண்ட்டா மாறிடுது. இங்கதான் ட்ரேடிங் சென்டர் டு போர்ச்சுகீஸ் செட்டில்மெண்ட் ஷிஃப்ட் நடக்குது. கொஞ்சம் கொஞ்சமா தான் எல்லாமே நடக்கும். ஸோ ரோடு போட்டு, பாசன வசதிகள் செஞ்சு, முந்திரி விதைச்சு, தேங்காய் தோப்புகள் உருவாக்கி, புகையிலை போட்டா அப்ப இதெல்லாம் எடுத்து அறுவடை பண்ணணும், அடுத்தது விற்கணும். அப்ப என்ன ஆகும்? இங்கே நான் குடியிருக்கணும், இங்கே நான் தோட்டத்தை பார்த்துக்கணும், தென்னந்தோப்பை பார்த்துக்கணுங்கிற ஒரு தேவை வந்துருதா? இங்கே கல்யாணம் பண்ணிக்கணும், குழந்தைங்க இங்கே படிக்க வைக்கணும். ஸோ வாட் ஹேப்பன்ஸ்? இட் பிகேம் அ போர்ச்சுகீஸ் செட்டில்மெண்ட். ஸோ ட்ரேடிங் சென்டர் டு போர்ச்சுகீஸ் செட்டில்மெண்ட்டா கான்செப்ட் மாறினது யாரோட டைம்ல? அல்ஃபான்சோ டி அல்புகர்க். அதனாலதான் அவரு தான் எஸ்டாப்ளிஷர் ஆஃப் ரியல் பவர் அப்படின்னு சொல்றோம். புரியுதுங்களா? ஏன் ரியல் பவர்? அவ்வளவுதான், இங்கே செட்டில் ஆயிட்டாங்கல்ல. அப்ப அந்த பகுதியில் என்ன நடந்தாலும் அவங்க தலைமையில நடக்கிற மாதிரி ஆயிடுச்சுல்ல, அவ்வளவுதான். அவங்க வச்சிருக்கிற தென்னந்தோப்புக்கு லோக்கல் ஆளுக்கு வேலைக்கு போக ஆரம்பிச்சிருவாங்கல்ல, அப்பவே அது அவங்களோட ஆத்திக்கம் அப்படின்னு மாறிடும்ல, வில்லேஜ் ஹெட்மேனா. எஸ், தட்ஸ் ஆல். ஸோ அல்புகர்க் டைட் இன் 1515, 1515 அவர் இறந்தாரு. இறக்கும் போது போர்ச்சுகீஸ் தான் ஸ்ட்ராங்கஸ்ட் நேவல் பவர் இன் இந்தியாவா இருந்துச்சு. இயர் மட்டும் ஒன் டைம் ரிப்பீட் பண்ணுங்க. 1515ங்க. அண்ட் கொச்சின் டு கோவா கேபிட்டலா மாறி இருக்குன்னு இப்ப எழுதுனமா? ஏன் கோவாவை யார் கைப்பற்றுனா? அல்புகர்க், கரெக்டா? எஸ். ஆனா கேபிட்டலா அதுக்கப்புறம் தான் மாத்துவாங்க. ஸோ நெக்ஸ்ட் ரைட் டவுன் நினோடா குன்ஹா. அல்போன்ஸ் அல்புகர்க் இறந்ததுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் பர்சன் நினோ டா குன்ஹா. இவரு வந்துதான் கேபிட்டலை கொச்சின் டு கோவா மாத்துவார். நினோடா குன்ஹா சேஞ்ச் த கேபிட்டல் ஆர் ஹெட் குவார்டர்ஸ் ஃப்ரம் கொச்சின் டு கோவா. அண்ட் இவர் எப்ப கோவா கவர்னரா அப்பாயிண்ட் பண்ணப்படுவார்னா 1529, 1529. அண்ட் எப்போ கேபிட்டல மாத்துவாருன்னா 1530. 1 இயர் வந்ததுக்கு அப்புறம் he will shift capital from Cochin to Goa. ஓகே, கிளியரா? இது வரைக்கும் எழுதிட்டீங்களா? எஸ்.
ஓகே, மேபி குவிக்லி வில் டாக் ஒன் ஸ்டோரி. என்ன ஸ்டோரினா, முகல்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா இந்த ஸ்டோரி புரியும். முகல்ஸ் படிக்கலன்னா சும்மா கதையா கேட்டுக்கங்க, அவ்வளவுதான். எத்தனை பேர் முகல்ஸ் படிச்சிருக்கீங்க? அப்ப நீங்க கதை எனக்கு சொல்லுவீங்க, நான் கேட்பேன். யார் ஃபர்ஸ்ட் ரூலரு? பாபர். அது இல்ல கொஸ்டின். அடுத்த ரூலரு ஹுமாயூன். ஹுமாயூனுக்கு அப்புறம் யாரு ஆக்கிரமிச்சா? ஷேர்ஷா சூரி. ஷேர்ஷா சூரி. ஷேர்ஷா எங்கிருந்து ஹுமாயூன் அட்டாக் பண்ணாரு? பெங்கால். பெங்கால். யூபி. ஷேர்ஷா அட்டாக் பண்ணி ஷேர்ஷாவை கொண்டு வந்து டாக்கிள் பண்ணிட்டு நான் ஒன்னும் பண்ண மாட்டேன்னு சொல்லி விட்டுட்டு போவார்ல ஹுமாயூன், அந்த டைம்ல அவருக்கு எங்கிருந்து பிரச்சனை வரும் மறுபடியும்? ஆப்கான்ஸ். குஜராத். பஹாதுர் ஷா. குஜராத்தோட பஹதூர் ஷா. ஷா. ஞாபகம் இருக்கா இந்த ஸ்டோரி? குஜராத்தோட பஹதூர் ஷா 1534ல யார் அட்டாக் பண்ணுவாரு? ஹுமாயூன். ஹுமாயூன் என்னவா இருந்தாரு? முகல் பேரரசா இருந்தாரு. ஓகேவா? இப்ப கோவாவோட கேபிட்டலா வச்சு யார் ரூல் பண்ணிட்டு இருக்கா? போர்ச்சுகீஸ். இப்ப கோவா கேபிட்டலா எந்த வருஷம் மாறுது? 1530. கோவா குஜராத் எல்லாம் எங்க இருக்கு? பக்கத்துல பக்கத்துல இருக்கா? குஜராத்தோட கிங் பஹதூர் ஷா யார் அட்டாக் பண்றாரு? இந்தியாவோட எம்பரர் முகல் பேரரசான ஹுமாயூன. போர்ச்சுகீஸுக்கும் யார அட்டாக் பண்ணா ஸ்ட்ராங் ஆக முடியும்? முகல் பேரரசு ஹுமாயூன. அப்ப குஜராத் அன்னைக்கு பஹதூர் ஷா முகல் ஹுமாயூனை அட்டாக் பண்ணும்போது he took the help of பஹதூர் ஷா. புரிஞ்சிருச்சா? புரியலையா? புரிஞ்சிருச்சா? சரி, ரொம்ப சிம்பிள். பாபர் வந்தாரு, கரெக்டா? பாபர் 1526ல வந்து 1530ல இறந்துருவாரு. ஹுமாயூன் comes to power in 1530. Humayun when comes to power in 1530, he will die in 1540. I mean, he will be thrown away by in 1540. அவரு 1539ல பேட்டில் ஆஃப் சௌசா, பேட்டில் ஆஃப் கனோஜ் ரெண்டு நடக்குமா? ஸோ 1539ல he will be thrown off. 1540ல சூர் டைனஸ்டி எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுவாங்களா? ஆனா அந்த 10 வருஷமும் அவருக்கு வந்து ரொம்ப ஜாலியான ஒரு ஆட்சியா நடந்துட்டு இருந்துச்சு இல்ல. ஒரு பக்கம் ஷேர்ஷா, அதுக்கப்புறம் அவரோட பிரதர் ஹிண்டல், அஸ்கர், அதெல்லாம். அதுக்கப்புறம் பஹதூர் ஷா குஜராத்ல இருந்து பிரச்சனை பண்ணுவாரா? அந்த பஹதூர் ஷா பிரச்சனை பண்ணும் போது குஜராத்தோட பஹதூர் ஷா யாரோட சப்போர்ட்டோட ஹுமாயூனை எதிர்த்தாருன்னா கோவாவோட போர்ச்சுகல் சப்போர்ட்டோட. புரிஞ்சிருச்சுங்களா? கனெக்ட் பண்ண முடியுதா? கிளியர்? ரைட் ஆன். In 1534, Bahadur Shah of Gujarat in 1534, Bahadur Shah of Gujarat took the support of Portugal in Goa. அப்ப கோவால தான் அவங்க ஸ்டேஷன் பண்ணியிருக்காங்க, அதுதான் அவங்களோட செட்டில்மெண்டா இருக்கு. ஸோ கோவால இருக்கிற போர்ச்சுகலோட உதவியோட குஜராத்தோட அரசர் முகல் பேரரசர் ஹுமாயூனை எதிர்த்தாரு. ஓகேவா? கிளியர்? இதானே எழுதியிருக்கோம். In 1534, பஹதூர் ஷா of Gujarat took the support of Portugal and attacked the Mughal emperor Humayun. Okay. Yes, அந்த plain statement புரிஞ்சிருச்சுங்களா? ஓகே. சும்மாவா போர்ச்சுகீஸ் வந்து பஹதூர் ஷாக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பான்? சும்மா சப்போர்ட் பண்ணுவானா? பண்ண மாட்டான்ல. அதுக்கு ரிட்டர்னா போர்ச்சுகலுக்கு குஜராத் பஹதூர் ஷா கொடுத்ததுதான் பசீன் டயூ. எனக்கு முகல் பேரரசை எதிர்த்து போட்டிடுறதுக்கு நீ ஹெல்ப் பண்ணா நான் உனக்கு என்ன திருப்பி கொடுப்பேன்? பசீன் ஐலாண்ட்ஸ், BASSEIN, பசீன் ஐலாண்ட்ஸ் அண்ட் டியூ. பசீன் டயூ மட்டும் சும்மா எழுதி கொடுக்கல, பசீன் டயூல இருந்து வர வருவாயும் போர்ச்சுகலுக்குன்னு எழுதி கொடுத்துட்டாங்க. In return, Bahadur Shah gave them Portuguese and Dayu, DIU, Dayu. பசீன். BASSEIN, Baseen Islands. Baseen and Dayu. Clear? Are you able to come to ஒரு ஹிஸ்டரியோட அண்டர்ஸ்டாண்டிங்? புரியுதா?
Always here the problem is common enemies ஆப்போசிட்ல இருக்க எல்லாரும் சேர்ந்துப்பாங்க. புரிஞ்சிருச்சா? Then the enemy will attack everybody. And always a third person will come into the picture only when he supports the local person. இந்த கான்செப்ட் திருப்பி திருப்பி நடந்துகிட்டே இருக்கும். Done. Next write down. மேம் லாஸ்ட் பாயிண்ட் மட்டும் ஒரு வாட்டி சொல்லுங்க மேம். என்ன எழுதணும்? Dayu and Basin. Bahadur Shah gave Dayu and Basin to Portugal as a return gift மாதிரி அவ்வளவுதான். In support of Bahadur Shah, Portugal were given Dayu and Basin. Next write down. Vasco da Gama's third trip in 1524. மேம் Yes. மேம் ஆனா ஹுமாயூன் அதுல தோத்துருவாரா மேம்? ஹுமாயூன் அதுல தோத்துற மாட்டாரு. அஸ்கரிய விட்டுட்டு வந்துருவாரு. அந்த கதை நம்ம ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் படிக்கும் போது படிச்சுக்கலாம். ஓகே, அததான் ஜெயிச்சு அஸ்கர்ட்ட கொடுத்துருவாரு. கரெக்டா? டன். ஓகே. Vasco da Gama's third trip was in 1524. When he came to India in 1524, he fell ill here. இங்கே அவருக்கு உடம்பு சரியில்லாம போய் he died in 1524. மேம் யார் மட்டும் சொல்லுங்க மேம். 1524ங்க. மேம் யார் இறந்துட்டாங்க? வாஸ்கோ ட காமா. ஓகே, ஸோ 1524 போர்ச்சுகல்ல இருந்து வந்த வாஸ்கோ ட காமா மூணாவது தடவை இந்தியாக்குள்ள வந்துட்டு இறந்துருவாரு. கிளியரா? ஸோ இப்போ முதல் தடவை வாஸ்கோ ட காமா எப்போ வருவாரு? 1498. செகண்ட் ட்ரிப் 1501, 1501. அண்ட் தேர்ட் ட்ரிப் 1524. ஓகே, அண்ட் அதுக்கப்புறம் போர்ச்சுகல் அப்படியே ஸ்ட்ராங் ஆகி அதுக்கப்புறம் பின்னாடி வீக் ஆவாங்க. ஸோ நெக்ஸ்ட் ரைட் டவுன். அல்புகருக்கு பின்னாடி வந்த இதர ஆளுநர்கள், தி அதர் கவர்னர்ஸ் ஆஃப் போர்ச்சுகல், தி அதர் கவர்னர்ஸ் ஆஃப் போர்ச்சுகல், the other governors of Portugal occupied Mumbai, Daman and Diu, என்னெல்லாம் மற்றும் இதோட சேர்த்து எதெல்லாம் கைப்பற்றி இருக்காங்க எல்லாமே டீடைலா படிக்க வேண்டியது இல்லை. பட் வி ஷுட் நோ எந்தெந்த பிளேசஸ். மும்பை, தாமன் அண்ட் யூ, மேங்களூர், MANGLORE, மேங்களூர், கண்ணனூர், கொச்சின், கேலிக்கட், கண்ணனூர், கொச்சின், கேலிக்கட், சாந்தோம் in Chennai, சாந்தோம் in Chennai, நாகப்பட்டினம் in தமிழ்நாடு, and Hooghly in West Bengal. Hooghly in West Bengal. Yes. Hooghly in West Bengal. Nagapattinam, Santhom in Chennai, Hooghly in West Bengal. Portuguese were the first to come to India and last to leave India. Portuguese were the first to come to India and last to leave India. And எந்த வருஷம் லாஸ்டா லீவ் பண்ணாங்க? 1961. 1961ல they left India. Portuguese had also battle between Vijayanagar and Deccan. ஏன்னா கோவா வரைக்கும் வந்துட்டாங்க. அந்த டைம்ல இங்க கோவானா இங்க விஜயநகர், டெக்கன் அதெல்லாம் இருந்திருக்கும்ல. ஸோ அவங்களோடையும் இவங்களுக்கு கான்ஸ்டன்ட் பிரச்சனை இருந்துட்டே இருந்துச்சு. தேர் ஆல்சோ ப்ராப்ளம்ஸ் வித் விஜயநகர் அண்ட் டெக்கன்.
ஓகே, நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ்ன்னு போட்டு எழுதிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் டேட்ஸ். மேம் லாஸ்ட் பாயிண்ட் என்ன சொன்னீங்க? போர்ச்சுகீஸ் லெஃப்ட் இந்தியாக்கு அப்புறம் They had problems with Vijayanagara and Deccan. Write down 1503 தான் ஃபர்ஸ்ட் போர்ச்சுகீஸ் ஃபோர்ட் இன் கொச்சின். முதல் போர்ச்சுகீஸ் ஃபோர்ட் கொச்சின்ல 1503. 1503 இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் அப்படின்னு போட்டு எழுதிக்காங்க. போர்ச்சுகீஸ் சம்பந்தமான இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் 1503 ஃபர்ஸ்ட் போர்ச்சுகீஸ் ஃபோர்ட் அட் கொச்சின். ஃபர்ஸ்ட் போர்ச்சுகீஸ் ஃபோர்ட் எங்கே? கொச்சின்ல. எந்த வருஷம்? 1503. செகண்ட் போர்ச்சுகீஸ் ஃபோர்ட் கண்ணனூர்ல 1505. டயூவை கைப்பற்றினது 1535. கேப்சர் டயூ இன் 1535. டயூ கேப்சர்ல பண்ண மாட்டாங்க, அவங்களே கொடுத்துருவாங்க. இல்ல யார் கொடுப்பா? பகதூர் ஷா. ஸோ டயூ வந்து அவங்க கண்ட்ரோல்ல போனது 1535. தாமன் அவங்க கண்ட்ரோல்ல போனது 1559. 1559 he captured தாமன். ஆமாங்க, 1559. Okay, next write down importance of Portuguese. Church architecture. Church architecture. மேம் அந்த இயர்ஸ் மட்டும் ஒரே ஒரு தடவை மட்டும் சொல்லுங்க மேம். என்ன பண்றீங்க? சொல்லும் போது என்ன பண்றீங்க? நடுவுல கேட்காம எழுதிங்கன்னா எழுதிடலாம். நானே ரெண்டு தடவை ரிப்பீட் பண்றேன். 1503 போர்ச்சுகீஸோட ஃபர்ஸ்ட் ஃபோர்ட் கொச்சின்ல. 1505ல செகண்ட் போர்ச்சுகீஸ் ஃபோர்ட் கண்ணனூர். அதுக்கப்புறம் டயூ வந்து அவங்களோட கண்ட்ரோல்ல போனது 1535ல. டாமன் அவங்க கண்ட்ரோல்ல போனது 1559ல. ஓகே, நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் போர்ச்சுகீஸ் சர்ச் ஆர்கிடெக்சர். சர்ச் ஆர்கிடெக்சர், சர்ச் கட்டிடக்கலை. சர்ச்சில் கட்டிடக்கலை கொண்டு வந்தது இந்தியாக்குள்ள அவங்க தான். நிறைய சர்ச் கட்டினாங்க, நியூமரஸ் சர்ச், ஏகப்பட்ட சர்ச் கட்டினாங்க. சுண்ணாம்பு கற்களும் லேட்ரைட் கற்களும் கொண்டு வந்தது இவங்க தான் இந்தியால. லைம் மோட்டார், சுண்ணாம்பு கற்கள், லேட்ரைட் ஸ்டோன். லைம் மோட்டார் அண்ட் லேட்ரைட் ஸ்டோன் கல்ச்சர் கொண்டு வந்தது இந்தியால இவங்க தான். ஆல்ரெடி நம்ம எழுதியிருக்கோம் கேஷ்யூ, டொபாக்கோ, வேற என்ன, தேங்காய், புது புது வெரைட்டிஸ். அது கூட பொட்டேட்டோஸ், உருளைக்கிழங்கு, தக்காளி, மிளகாய், சில்லிஸ் இதெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணது இந்தியாவில் இவங்க தான். பொட்டேட்டோஸ், டொமேட்டோஸ் அண்ட் சில்லிஸ். ஃபர்ஸ்ட் பிரிண்டிங் பிரஸ் கோவால கொண்டு வந்தது இவங்க தான். இம்பார்ட்டன்ஸ் கீழே எழுதிட்டு இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் பிரிண்டிங் பிரஸ் 1556ல கோவால நிறுவனது இவங்க தான். ஃபர்ஸ்ட் பிரிண்டிங் பிரஸ் இன் கோவா 1556. அங்க பிரிண்ட் பண்ணப்பட்ட முதல் தமிழ் புக் என்னது? இந்திய மருத்துவ தாவரங்கள், இந்தியன் மெடிசினல் பிளான்ஸ் 1556. மேம் புக் நேம் மட்டும் மேம். இந்திய மருத்துவ தாவரங்கள் ஆர் த இந்தியன் மெடிசினல் பிளான்ஸ். த இந்தியன் மெடிசினல் பிளான்ஸ் ஆர் இந்திய மருத்துவ தாவரங்கள். 1556. மல்டி டெக் ஷிப்ஸ்ல வந்தது இவங்க தான் ஃபர்ஸ்ட். டபுள் டெக்கர் மாதிரி மல்டி டெக்.
கீழ்த்தளம் மேல்தளம் மல்டி டெக்கடு ஷிப்ஸ் முதல்ல வந்தது இவங்க தான். டன். ஓகே, நெக்ஸ்ட் ரைட் டவுன் செயின்ட் சேவியர்ஸ் சர்ச். சும்மா இன்ஃபர்மேஷனுக்கு மட்டும் எழுதிக்கோங்க, செயின்ட் சேவியர். அவரோட பேரு செயின்ட் பிரான்சிஸ் சேவியர். அவரோட ஃபுல் பேரு செயின்ட் பிரான்சிஸ் சேவியர். செயின்ட் பிரான்சிஸ் சேவியர். லோச்சனா செயின்ட் ஜென்னில எஸ்டி. செயின்ட் பிரான்சிஸ் ஆர் செயின்ட் சேவியர் ஆர் செயின்ட் பிரான்சிஸ் சேவியர். அதுதான் ரொம்ப ஃபேமஸ் சர்ச். அது வந்து 7 wonders of Portuguese origin in the world. இந்தியால 7 உலக அதிசயங்கள் இருக்குல்ல, ஐஸ்வர்யா ராயும் பிரசாந்தும் அந்த பாட்டுல, அது தெரியும் தானே. அது மாதிரி போர்ச்சுகீஸ்க்கு 7 உலக அதிசயங்கள் இருக்கும்ல, அந்த போர்ச்சுகீஸோட 7 உலக அதிசயங்கள்ல போர்ச்சுகலோட 7ல 1 இந்தியால கோவால இருக்கிறது அது செயின்ட் சேவியர்ஸ் கேத்தட்ரல். ஓகேவா, புரிஞ்சிருச்சா? ஏன்னா போர்ச்சுகீஸ் அவங்க போன இடத்துல எல்லாம் சில விஷயங்கள் பண்ணியிருப்பாங்கன்னா அது இதுதான் செயின்ட் சேவியர். இவர் யார் தெரியுமா செயின்ட் சேவியர்? How many Christians here? 1 2. சரி சொல்லுங்க, செயின்ட் சேவியர் யாரு? ஜீசஸ் யாரு தெரியும். ஃபைன். செயின்ட் சேவியர் இஸ் a very very close friend of லயோலா. லயோலா யாரு? லயோலா காலேஜ், இக்னேஷியஸ் லயோலா. ஓகே, இவரும் அவரெல்லாம் கான்டெம்பரரியன்ஸ். ஓகே, ஸோ அவரோட இவர் வந்தாரு, அதுக்கப்புறம் இங்கே செட்டில் ஆனாரு, இங்கே இறந்துட்டாரு, இங்க புதைச்சாங்க. மறுபடியும் 2 வருஷம் கழிச்சு அவர் பாடி எடுத்துட்டு போயிட்டாங்க, மறுபடியும் கொண்டு வந்து இங்கே புதைச்சிட்டாங்க. இப்பவும் கொஞ்சம் வருஷத்துக்கு ஒருக்கா எடுத்து அவரோட பாடியை வெளியே வச்சு ப்ரே பண்றாங்க. இதுதான் அதுக்கு பின்னாடி இருக்கிற லாஜிக். அண்ட் இப்பவும் எடுத்து வச்சு ப்ரே பண்ணும் போது பார்த்தா அது இன்னும் அழுகவே இல்லை. ஹீஸ் அ ப்ராஃபெட். அவர் ஒரு நெயில்ஸ் க்ரோ ஆகுது, அந்த மாதிரி எல்லாம் ஒருத்தருக்கு ஒரு நம்பிக்கை இல்லையா? ஸோ அந்த மாதிரி இந்த நம்ம ஹிந்துவிசம்ல என்ன சொல்லுவாங்க, இன்னும் 10 மணி 12 மணிக்கு கோயில் பக்கத்துல போனா அம்மன் நடக்கிற சத்தம் கேட்கும், கொலுசு சத்தம் கேட்கும், அதெல்லாம் சொல்ல அந்த மாதிரி தான் நெயில்ஸ் வளருது அதெல்லாம். ஹூஎவர், அது யாரா இருந்தாலும் ஒன்லி காட் நோஸ் அது நடக்குதா நடக்கலையான்லாம். பட் இட்ஸ் பிலீவ் லைக் தட், அப்படி நம்புறாங்க. ஓகே ஃபைன். என்ன எழுதணும் லாஸ்டா? இஸ் அ ஃப்ரெண்ட் ஆஃப் செயின்ட் இக்னேஷியஸ் லோயோலா. எழுதிக்கோங்க, லோயோலா அண்ட் ஃப்ரெண்ட் அவரு. ஓகே, மலாக்கா கோஸ்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு திருப்பி கொண்டு வந்து இங்க புதைச்சிட்டாங்க, இன்னும் ஃப்ரெஷ்ஷாவே இருக்குன்னு நம்புறாங்க. அவ்வளவுதான். வித் திஸ் வில் ஃபினிஷ் போர்ச்சுகீஸுங்க. ஓகே, எவ்வளவு பேஜஸ் எழுதிருக்கீங்க போர்ச்சுகீஸ்க்கு? 5. 5. ஓகே, நீங்க யூபிஎஸ்சிக்கு ப்ரிலிம்ஸ்க்கு ஹிஸ்டரி படிச்சாலே இது போதும். இதை தாண்டி எல்லாம் போர்ச்சுகீஸ் கொஸ்டின் வராது. நீங்க இது கூட என்ன பண்ணுங்க, போர்ச்சுகீஸ் முடிச்சோடனே லீவ் 1 or 1.5 pages. ஒரு பேஜ்ல 2 பேஜ் அங்க விட்டுருங்க. எதுக்கு விடுறீங்க அப்படின்னா, இன் யுவர் ஸ்கூல் புக் ஆல்சோ ரீட் போர்ச்சுகீஸ் ஒன்ஸ். உங்க ஸ்கூல் புக்ல கம்பைலேஷன் வரும்ல, உங்களுக்கு மெயில் இன்னைக்கு வரும், அதுல போர்ச்சுகீல் படிங்க. ஏதாவது எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அங்கேயே ஆட் பண்ணிக்கோங்க. இல்ல நீங்க ஃபியூச்சர்ல ஏதாவது படிப்பீங்க, பிபின் சந்திரா படிப்பீங்க, சர்மா படிப்பீங்க, ஏதாவது படிப்பீங்க, படிக்க மாட்டோம் அப்படின்னு உங்க மைண்ட் வாய்ஸ் தெரியுது. இருந்தாலும் ஃபியூச்சர்ல மெயின்ஸுக்கு படிக்கும் போதோ இன்டர்வியூக்கு போகும்போதோ ஏதாவது படிச்சீங்க, நியூஸ் பேப்பர்ல ஏதாவது படிச்சீங்கன்னா இங்கேயே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ லீவ் 2 pages. ஓகே டன். எஸ், நெக்ஸ்ட் வில் கோ டு என்னது, டச். டச் பிரேக்கா? போயிட்டு வந்துருங்க, பிரேக் போயிட்டு வந்துருங்க. 11:57, 12 ஆச்சா? Take 10 minutes break and come back and we can stretch up to 1:30. ஓகேவா? 10 நிமிஷம் 15 நிமிஷம் கூட போயிட்டு வந்துருங்க. அப்போ இன்னொரு 45 minutes, இன்னொரு 1 hour 1.5 hours தாங்கும்ல. கொஞ்சம் ஆரம்பத்துல ஸ்லோவா போயிட்டு இந்த யூரோப்பியன் இன்வேஷன்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் we'll go fast. ஓகே, பேசிக்கெல்லாம் கொஞ்சம் ஸ்லோவா போய்க்கலாம், ஏன்னா இங்க நிறைய ஃபேக்ட்ஸ் வருது, அதெல்லாம் ஸ்லோவா தான் கதையோட சேர்த்து எழுத முடியும். ஸோ நோ ப்ராப்ளம். இட்ஸ் ஷார்ப் 11:58. Be back at 12:15. We'll start and we'll go till 1:30. சரிங்களா?